கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆஸ்டின் தமிழ் சபையின் சார்பாக இந்த மாலை ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். சங்கீதம் 28ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். தாவீது சொல்ல, கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமா இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று சொல்லி. ஆமென். பிரியமான, நம்முடைய இருதயம் கர்த்தரை நம்பி இருந்தது, நம் சகாயம் பெற்றோம். கர்த்தர் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்தார். நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள்ள களி கூறுகிறது, நம் பாட்டினால் அவரை துதித்து நம்ம அவரை ஆராதிப்போம். தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே நீ நல்லவர் அப்பா. ஆண்டவரே நன்மை செய்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே காலையும் மாலையும் கழிவுற பண்ணுகிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறாப்பா. நம் கர்த்தரை கம்பீரமாக பாடி ரட்சணியை கண்மலை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள், துதித்தலுடனே அவருடைய சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் ஆர்ப்பரிப்போம் என்று சொல்லி வாசிக்கிறோமே. அப்படியாய் ஆண்டவரே அப்பா, உம்மை நாங்கள் கம்பீரமாக பாடி ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே உம்முடைய நாமம் ஆண்டவர் இந்த இடத்துல மகிமைப்படும்படியா ஜெபிக்கிறாப்பா. நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து அவருடைய நாமத்தை நாம் கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறபடி அப்பா, உம்முடைய நாமத்தை நாங்கள் கீர்த்தனம் பண்ணுகிறோம்ப்பா. ஆண்டவரே நாமத்தை பிரசாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் ஒரு இடத்துல வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்களா, அதற்காக ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல நீர் அசைவாடுவீராக. ஆண்டவரே ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு என்று சொல்லி எழுதியிருக்கிறபடி அப்பா, நாங்கள் விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தரைகளை கிருபை செய்வீராக. இந்த ஆராதனை வேலையை அப்பா, இந்த ஆராதனை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவரே அப்பா ஆளுகை செய்யுங்க அப்பா. ஸ்தோத்திர நன்றி செலுத்தி நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கத்தாவே, ஆண்டவரே ஆராதனை வேலையிலையும் உங்களுடைய பிரசன்னம் அப்பா அந்த இடத்துல அளவில்லாமல் இறங்கி வரும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை ஜெப வேலையப்பா, ஆண்டவரை செய்தி வேலையும் உங்களுடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரே வல்லமையோடு அதிகாரத்தோடு புறப்பட்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ஸ்தோத்ராப்பா. ஆண்டவரே அப்பா சண்டே ஸ்கூல் ஆண்டவரே ஊழியர்களை கத்த நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை வந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சகல தடைகளும் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினால. நீ அறியாத ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாத ஜாதி உன் தேவனாய் கர்த்தரை நிமித்தமும் இஸ்ரவேலின் பரிசுத்தரை நிமித்தமும் உன்னிடத்துக்கு ஓடி வரும். அவரை உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி எழுதியிருக்கிறபடி அப்பா, அப்படியாக அறியாத ஜாதிகளை கர்த்தரை அழைத்து வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. நீர் பெருகவும் நாங்க சிறுவ வேண்டாப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இந்த நாளில நாம் கர்த்தருடைய சமூகத்துல கூடி வந்திருக்கிற வேளையில எல்லாரும் நியூஸ் பார்த்திருப்பீங்க. All hot news and everything being covered, the former president attempt on life and everything. If there is one thing, இது நமக்கு நிரூபிக்கக்கூடிய காரியம் ஒன்றே என்னவென்றால், we live in a broken world. இல்லையா? ஒரு உடைந்த இந்த உலகத்துல, பாவமான இந்த உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 43 மூன்றாவது வசனம் சொல்லுகிறது, உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. சோ 2 காரியங்கள் சங்கீதக்காரன் சொல்கிறான். முதல்ல, ஆண்டவரே நீங்க அனுப்புங்க உம்முடைய வெளிச்சத்தையும் உம்முடைய சத்தியத்தையும். இரண்டையுமே தேவன் அனுப்பி இருக்கிறார். அவருடைய வெளிச்சத்தை நமக்கு அனுப்பி இருக்கிறார், அவருடைய சத்தியத்தை நமக்கு அனுப்பி இருக்கிறார். தேவன் தன்னுடைய வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் நமக்கு அனுப்பி இருக்கிறார். அடுத்த 2 காரியங்கள் அவன் சொல்லுகிறது, உம்முடைய பரிசுத்த பர்வதத்திற்கும் உம்முடைய வாசஸ்தலங்களுக்கும். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, உம்முடைய பரிசுத்த பர்வதங்களுக்கு மாத்திரம் அல்ல. பரிசுத்த பர்வதம் என்பது தேவனுடைய சஞ்சரிப்பை குறிக்கிறது, தேவன் எங்க இருக்கிறார் என்பதை குறிக்கிறது. வாசஸ்தலங்கள் என்பது நமக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற வாசஸ்தலத்தை குறிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் எதற்காய் நாம் ஆலயத்திற்கு வருகிறோம் என்றால், என்னுடைய வாசஸ்தலம் இந்த பூமியில இல்லை. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, the news is flooded with what happened yesterday. It only proves to us to the fact that we live in a broken world. We live in a broken world. நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே வரும் பொழுது நாம் அவருடைய வெளிச்சத்தையும் அவருடைய சத்தியத்தையும்
வாஞ்சையோடு நோக்கி பார்க்கிறோம். அவருடைய பர்வதத்தையும் அவர் நமக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற வாசஸ்தலங்களையும் நாம் தரிசனத்துல கண்டு அவரை ஆராதிக்கிறோம். அந்த ஒரு தேவ தரிசனம், வேதம் சொல்லுகிறது, தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். Where there is no vision, people perish. நம்முடைய விஷன் beyond the Republican and Democratic Party, beyond the workplaces that we all work in, beyond our individual families, இயேசுவின் குடும்பமாய், அவருடைய இரத்தத்தினாலே ஒன்றிணைக்கப்பட்ட குடும்பமாய், அவருடைய ஆவியினாலே அபிஷேகம் பெற்றவர்களாய் நாம் அந்த தேவ தரிசனமாகிய அவருடைய பர்வதத்தையும் அவருடைய வாசத்தை, அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற வாசஸ்தலத்தையும் நோக்கி பார்க்கும் பொழுது நாம் உற்சாகமாய் அவரை ஆராதிப்போம். மீண்டும் ஒரு விசையாய் I invite the choir to come to the stage. மீண்டும் ஒரு விசையாய் உங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் உங்களை அன்போடு இந்த மாலை வேளையில வரவேற்கிறேன். அதனால உலகத்துல என்ன நடந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நோக்கங்களும் சிந்தைகளும் அவரை நோக்கினதா இருக்கிறது, மனுஷரை நோக்கினதா அல்ல. விசுவாசி அவன் என்றும் பதறான் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்தில் நடக்கிற காரியங்களை குறித்து நாம் பதறுகிறவர்கள் அல்ல, ஆனால் அதை கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுத்து அவரிலே திடன் கொள்ளுகிறவர்கள், அவரிலே திடன் கொள்ளுகிறவர்கள். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை சுற்றி இருந்த எல்லா தீமைக்கும் என்னை நீங்களாக்கினார் அவர் சொல்லல. தீமைகள் இன்னும் இந்த உலகத்துல உண்டு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் நான் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். அதனால் அவர் தீமைகளை விலக்கல, ஆனால் அந்த தீமையை குறித்தான பயத்தை நம்ம இதயங்களிலிருந்து அவர் நீக்கி போட்டார். ஹல்லேலூயா! அதுதான் சிலுவையின் வெற்றி, அதுதான் உயிர்த்தெழுதலின் வெற்றி. என்ன நடந்தாலும், நம்மை சுற்றி 1000 10,000 விழுந்தாலும் அது நம்மை அணுகாது என்கிற ஒரு விசுவாசம், அந்த ஒரு சந்தோஷத்தோடு. அந்த சந்தோஷம் யாராலே வரும் தெரியுமா? மனுஷரால வரவே வராது, பரிசுத்த ஆவியினாலே மாத்திரமே அந்த சந்தோஷம் வரும். Only by the power of the Holy Spirit it is possible. இந்த நாள்ல அவர்கிட்ட கேட்போமா, என்ன நிரப்புக்கப்பா, வெறும் உம்முடைய அபிஷேகத்தினுடைய வல்லமை என்னை நிரப்பணும், அபிஷேகத்தினுடைய வல்லமை பராக்கிரமம் என்னை. பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார் சபையை பார்த்து, எங்களுடைய பிரசங்கம் உங்கள்ட்ட வெறும் வசனத்துல மாத்திரம் வரல, எப்படி வந்தது? ஆவியோடும் வல்லமையோடும் வந்தது என்று பவுல் அப்போஸ்தலர் சபைக்கு சொல்லுகிறார். நாம் இருக்கிற இடத்துல அப்படி ஒரு வல்லமையுள்ள ஜனங்களாய், ஒரு பராக்கிரமம் உள்ள ஜனங்களாய் நாம் நம்மை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதனால எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தரை ஆராதிக்கிற வேளையில நல்லதொரு சாங் இது. என்ன நிரப்புங்க ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால நிரப்புங்க, உம்முடைய அக்னியினால நிரப்புங்க. எனக்குள்ள இருக்கிற பயங்கள் வெறும் ஒரு மந்திரத்தை 1000 தடவை சொல்றதுனாலயோ இல்ல வெறும் வேதத்தை மனப்பாடம் பண்ணுகிறதுனாலயோ போகாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே மாத்திரமே அது சாத்தியம். அந்த அபிஷேகத்தை, என்ன அபிஷேகத்தினால என்ன நிரப்பிடுங்க, என்ன நடத்திடுங்க என்று எல்லாரும் உற்சாகத்தோடு பாடுவோமா? நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே, கண்களை தட்டி நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. கடலை தொடுவோம், சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோம், அற்புதம் பெறணும். நிழலை தொடுவோம், சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோம், அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன
போட்டு நம்மளை கர்த்தாவே துதிக்கான மகிமைக்கு பாத்திரரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ராஜா. நீ செய்த எல்லா நன்மைகளுக்கும் உண்மைக்கு ஸ்தோத்திரம் செலுத்திடும் ராஜா. நன்றி 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 கர்த்தாவே. இதோ சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாய் இருக்கும் கர்த்தரை தேடியவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது ராஜா.
வசனத்தின்படி நாங்கள் உண்மை தேடுவதற்காக இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம் ராஜா. இம்மட்டும் எங்களை எவ்வளவு அழகாக நேர்த்தியாக நடத்தி வந்த தேவன், குறைவில்லாமல் எங்களுக்கு பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நீரே எல்லா கணத்துக்கும் துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரர் ராஜா. நீர் எனக்கு ஆராதனை வேலையை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. உண்மையிலே நாங்கள் மகிழ்ந்திருக்கவும், நீர் செய்த எல்லாவித நன்மைகளையும் நாங்கள் துதித்து உம்மை ஸ்தோத்தரிக்கவும் கனப்படுத்தவும், நாங்கள் எப்போதும் சந்தோஷத்தோடு உம்மை ஆராதிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாய் இருங்கள் என்ற உமது வேத வசனத்தின்படி நாங்கள் எப்போதும் உண்மையிலே சந்தோஷப்படவும், உண்மையிலே களிக்கிறவும் எனக்கு உதவி செய்யுங்க ராஜா. இதோ சத்துரு எங்களை சோதிக்கும் வேலையில் எங்களை எல்லாவித இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி எங்களை மீட்டு கொண்ட தேவனையே உம்மை துதிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி. பாவத்தில் வீழ்ந்த எங்களை நீங்க உம்முடைய மகளாக, உம்முடைய மகனாக, உம்முடைய விலைமில்லையாத அன்பினால மீட்டு கொண்ட கிருபைக்காக நன்றி, நன்றி, நன்றி ராஜா. இந்த இப்பேற்பட்ட விலைமில்லையாத அன்பிற்கு நாங்கள் என்ன பாத்திரர் கூட அல்ல ராஜா. இருந்தாலும் நாங்கள் உண்மையிலே உமது நாமத்தை மகிமைப்படுத்தவும், நாங்கள் எப்போதும் சந்தோஷமாய் துதிக்கவும் ஆராதனை செய்யவும் நீர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்கு நன்றி, நன்றி, நன்றி. நம்ம அந்த ஒரு சந்தோஷத்தோட இந்த சபை பண்ணலாமா? Amen, amen, amen. How many of you are joyful today? You know, happiness depends on what happens around you. Joy comes from within the heart. நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து புறப்படுகிற காரியம். That's why Nehemiah 8:10 says, "The joy of the Lord is my strength." I'm not joyful because I'm strong. I'm not joyful because I'm rich. I'm not joyful because of my children. I'm not joyful because of my spouse. The joy of the Lord is my strength. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பதே என் தேவ பலன். உலகத்தின் பலனை நாம் நம்பி இருக்கிற வரை நமக்கு ஏமாற்றம் தான். ஆனால் சங்கீத வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பது. இந்த நாள்ல எல்லாருக்கும் தெரிந்த பரிச்சயமான ஒரு forever green song. I mean forever green song, amazing song. எல்லாரும் ஒரு குதூகலத்தோடு ஆவியானவர் நம்ம இருதயத்தில் நிரப்பும் பொழுது வருகிற சந்தோஷத்தை you cannot contain. எரேமியா சொல்லுகிறார், கர்த்தருடைய வசனம் என் எலும்புகளுக்குள்ளே அடைக்கப்பட்ட நெருப்பை போல் தகிக்கிறது, அதை நான் பிரசங்கியாதிருப்பது எப்படி என்று எரேமியா கேட்கிறார். அற்புதமான ஒரு சந்தோஷம் நம்ம இருதயத்தை ஆளுகை செய்யும் பொழுது ஒரு குதூகலத்தோடு பாடுவோம். எல்லாரும் சந்தோஷத்தோடு சத்தமாய் கரங்களை தட்டி இந்த பாடலை நாம் பாடுவோம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னை பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னை பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னை பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னை பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தேன், அவர் வழியதை சுமந்தடைந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், அவர் வழியதை சுமந்தடைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னை, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னை. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றேன், அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னை பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார்.
நாம் அவரோடு ஒரு நாள் ஜீவிக்க வேண்டும் என்றால் அவர் நமக்குள்ள இந்த நாளிலே ஜீவிக்கணும். அல்லேலூயா. அவர் நமக்குள்ள இங்க ஜீவிக்கலன்னா நம்ம வெறும் வெறும் கனவு மட்டும்தான், கனவு தான் கண்டுட்டு இருக்க முடியும். One of my favorite pastors, Pastor Adrian Rogers, once said, our churches are filled with baptized pagans who are dreaming of heaven, heading to hell. நம்முடைய சபைகள் ஞானஸ்தானம் பெற்ற பாகாலை வழிபடுகிற ஜனங்களால் நிரம்பி இருக்கிறது. அவர்கள் பரலோகத்தை பற்றி கனவு கண்டு கொண்டு பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். He ran one of the mega churches in Tennessee in US. An amazing man of God. He said this in his congregation. அவர் நமக்குள்ளே ஜீவிக்கிறாரா? நாம் எல்லாரும் நம்முடைய இருதயத்தை ஒரு விசை நோக்கி பார்ப்போம். நாம் ஒரு நாள் பாதாளத்தின் அக்கினிக்கு தப்பி பரிசுத்த பர்வதத்துல அவர் நமக்காய் ஆயத்தம் பண்ணி இருக்கிற வாசஸ்தலத்துல அவரோடு ஜீவிக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்துல நம்முடைய இருதயத்துல அவர் ஜீவிக்கணும். ஆமென். அந்த நிச்சயம் நமக்கு உண்டா? இன்று நான் கண்ணை மூடினால் என் பரமபிதா எனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிற வாசஸ்தலத்துல நான் அவரோடு மகிழ்ந்திருப்பேன் என்ற நிச்சயம் நமக்கு உண்டா? அப்படி இல்லைன்னா இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, பயனை நிரப்புங்க, என்ன ரட்சிங்க ஆண்டவரே. பெயர் கிறிஸ்தவனாய் வாழ்ந்த வாழ்க்கை போதும். பாடினமை போன பாடல்ல காலியான பாத்திரமாய் வாழ்ந்த வாழ்க்கை போதும் ஆண்டவரே. எனக்கு நான் நிரம்பி வழியணும் ஆண்டவரே, நான் மூழ்கணும் ஆண்டவரே. கணுக்கால் அளவு முழங்கால் அளவெல்லாம் வேண்டாம், நான் மூழ்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்துல என்ன நடத்துங்க. நீர் பெரியவர், நீர் பெரியவர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில என்ன நடத்துங்க, பரலோகத்தை நோக்கின வாழ்க்கை. Thank you, Jesus. Thank you for the time. Thank you for the wonderful worship, O Lord. You are the great God. You are the one and only great God. We trust you wholeheartedly, O Lord. You are the King of all the kings, and your name is above all names, O Lord. Hallelujah. You are worthy of all the praises, O Lord. Hallelujah. The one inside me, us, is greater than the one in the outside world, O Lord. Hallelujah. We worship you, O Lord. It brings us immense joy and pleasure when we worship you, O Lord. So we let us all sing together and declare the world how great is our God. உங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனைகளின் மத்தியில நீங்கள் நடந்து கொண்டிருந்தாலும், எந்த சஞ்சலத்தின் மத்தியில நடந்து கொண்டிருந்தாலும், ஒரு விசை தேவனை மகிமைப்படுத்துவீர்களா? இந்த சாங் சொல்லுது, how great is our God. நமக்குள் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர். ஆமென். Hallelujah. Do you believe it? Magnify the Lord in front of all your problems, in the midst of all your problems. அவரை மேன்மைப்படுத்துங்க, அவரை மிகைப்படுத்துங்க. பிரச்சனைகள் குறைந்து போகும். நாம பிரச்சனைகளை மிகைப்படுத்தி அதிலே நாம் உழன்று கொண்டிருக்கும் பொழுது சத்துருவுக்கு இரையாகி போய்விடுவோம். இந்த நாள்ல whatever may be your problem, அவர்கிட்ட சொல்லுவோமா, how great are you, Lord? I am awestruck in wonder of your magnanimity, O Lord. அவரை நோக்கி நாம் சொல்லுவோமா? எல்லாரும் இந்த பாடலை பாடலாம். The splendor of a king, clothed with majesty, let all the earth rejoice, all the earth rejoice. He wraps himself in light, and darkness tries to hide, and trembles at his voice, trembles at his voice.
முழங்கால்களும் முடங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Is he great? He is not just great in heaven. He is great forever enthroned. Amen. Is he great in your life? Is he really great in your life? அல்லது நம்முடைய வாழ்க்கையில are there greater things than the Lord? அவரிடத்துல சொல்லுவோமா, Father God, there is nothing greater than you in my life. Nothing in this world is greater than you in my life, oh Lord. You are not just a God enthroned in heaven. You are enthroned in my heart. You are enthroned in my life. என் இருதயத்திலே நீ ராஜாவாய் அமர்ந்திருக்கிறீர் ஆண்டவரே. என் வாழ்க்கையிலே நீ ராஜாவாய் அமர்ந்திருக்கிறீர். என் குடும்பத்திலே நீ ராஜாவாய் இருக்கிறீர். You are the greatest thing that I have in my life, oh Lord. ஐஸ்வர்யம் எங்கே உண்டோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவானவர் சொன்னார், ஐஸ்வர்யம் எங்கே, where your treasure is, there your heart is. Where is your treasure today? In the bank, in the investments, in the job? அவரிடத்துல சொல்லுவோம், அப்பா, my treasure is you, not in you. You are my treasure. You are my treasure. இன்னத்தில் இருக்கிற உயரமான சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற பரம தந்தையே, இயேசுவே, பரிசுத்தாவே, எல்லா மகிமையும் உமக்கே, எல்லா மகிமைக்கும் பாத்திரப்படுகிறேன். முதலும் முடிவும் இல்லாதவர் ஆண்டவரே, நிறைவானவரே, ஒவ்வொரு நாள் வழி நடத்துவரே, கோடான கோடி நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் பெருமையாக வந்து நிற்கிறோம் ஆண்டவரே, பலவீனர்களாக வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் செய்கிற முயற்சிகளை முடிக்க முடியல ஆண்டவரே. பல கஷ்டங்கள் இருக்கு ஆண்டவரே. பலமையாக இருக்க முடியல ஆண்டவரே. உங்கள் வார்த்தைகளை நாங்கள் சொல்ல முடியல ஆண்டவரே. வறண்ட நிலங்களை நாங்கள் இருக்கோம் ஆண்டவரே. எங்களால் நாம் செய்கிற முயற்சிகளை எல்லாம் வீணாய் போகுது ஆண்டவரே. ஆனால் எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவி நிறைவானவர் ஆண்டவரே. இது எங்கள் தேவையான வளங்களையும் வலிமைகளையும் கொடுக்கிறார் ஆண்டவரே. எங்களுடைய பலவீனங்களை பலமாக்கக்கூடியவர் நீர் ஆண்டவரே. எங்களுடைய வனாந்தரங்களை வயலாக்கக்கூடிய ஆண்டவரே. நாங்கள் 30, 60, 100 பலன் கொடுக்க நிலங்களை மாட்டக்கூடிய உன் தூய ஆவியை பொழுது எங்களை நிறைவாக்கும் ஆண்டவரே. நிறைவானவரை நீர் வாரும் ஆண்டவரே. எங்கள் மேல் பொழிந்து எங்கள் தூய ஆவியை பொழிஞ்சு எங்களை நிறைவாக்கி நாங்கள் எங்கள் வலிமையும் ஆற்றல் ஆண்டவரே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்வதாவே. ஆமென், ஆமென். வாழ்வின் எந்த சூழ்நிலைகள் மாற நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களோ இந்த நாள் அவற்றை சொல்லுமா, நிறைவான நீரின் வாழ்வில வரும் பொழுது குறைகள் எல்லாம் விலகி போகும் ஐயா. ஹalleluya, hallelujah. Do you believe that? நிறைவான அவருடைய பிரசன்னம் வாழ்க்கையை நிறைக்கும் பொழுது குறைவுகள் எல்லாம் விலகி போகும். உற்சாகத்தோடு அவரை ஆராதித்து அவருடைய பாதத்துல என் குறைகளை எல்லாம் நான் சிலுவை அண்டையில இறக்கி வைக்கிறேன் ஆண்டவரே, அவைகளை எல்லாம் நிறைவாக்குகிறார் தேவன் ஒருவர் எனக்கு உண்டு, ஆவியானவர் எனக்கு உண்டு. நீரின் வாழ்க்கையை ஆக்கிரமிக்கும் பொழுது, நீரின் வாழ்க்கையில நிரப்பும் பொழுது சகல குறைகளும் விலகி போகும் ஆண்டவரே. வறண்ட நிலங்கள் வயல் வெளி ஆகும் ஆண்டவரே. வனாந்தரங்கள் கடுவெளி புஷ்பமாய் மாறும் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மால் மாத்திரமே இது கூடும். பாடுவோமா நாம். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. எல்லாரும் பாடலாம். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வனாந்திரம் வயல்வெளி
சுகமாகுமே வனாந்திரம் வயல்வெளியாகுமே பாழானது பயிரிடமாகுமே நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாதது சாத்தியமாகுமே நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாதது சாத்தியமாகுமே நிறைவே நீ மாறுமே நிறைவே நீ வேண்டுமே நிறைவே நீ போதுமே ஆவியானவரே நிறைவே நீ மாறுமே நிறைவே நீ வேண்டுமே நிறைவே நீ போதுமே ஆவியானவரே பலவீனம் பலனாய் மாறுமே சுகவீனம் சுகமாய் மாறுமே யெகோவா ராஃபா பலவீனம் பலனாய் மாறுமே சுகவீனம் சுகமாய் மாறுமே நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாதது சாத்தியமாகுமே நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாதது சாத்தியமாகுமே நிறைவே நீ மாறுமே நிறைவே நீ வேண்டுமே நிறைவே நீ போதுமே ஆவியானவரே நிறைவே நீ மாறுமே நிறைவே நீ வேண்டுமே நிறைவே நீ போதுமே ஆவியானவரே. Godliness with contentment is great gain. வேதம் சொல்கிறது போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே ஆதாயம். இந்த நாளில் அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். அன்று பவுல் அப்போஸ்தலனை பார்த்து சொன்ன தேவன் என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். அதே வசனம் அதே தேவன் அவர் மாறவில்லை, ஆனால் நாம் மாறி போயிருக்கிறோம். நாம் பிற காரியங்களை நிறைவு செய்யும் என்று நினைத்து நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த நாள்ல சொல்லுவோமா, நீர் எனக்கு போதுமானவர் ஆண்டவரே. You are sufficient for me, Lord. I don't need anything besides you, beyond you. Jesus Christ is enough for me. Enough for me. அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. Jesus Christ is enough for us. நிறைவான பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம்முடைய குறைவுகள் எல்லாம் நீங்கும். நம்முடைய சூழ்நிலைகளில் பரிசுத்த ஆவியானவர் வந்து அசைவாடும்படி அவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா. பரிசுத்த ஆவியானவர் இந்த வேலையிலும் அப்பா எங்கள் உள்ளங்களை நிரப்புங்க. எங்கள் சூழ்நிலைகள் மீது நீங்கள் அசைவாடுங்க ஆண்டவரே. வார்த்தையின் பகுதியில் நீங்கள் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு உள்ளத்திலையும் கிரியை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே உங்களுடைய உதவி இல்லாமல் நாங்கள் அப்பா ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ முடியாது ஆண்டவரே. உங்களுடைய உதவி எங்களுக்கு வேணும் பரிசுத்த ஆவியானவரே. எங்களுடைய இருதயத்தை செம்மையாக்கும் பரிசுத்த ஆவியானவரே. உம்முடைய வார்த்தையானது அப்பா எங்களுடைய நிலமாகிய இருதயத்தில் விழுந்து 30, 60, 100 பலன் கொடுப்பதாக ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனையின் மீதியான வேலை உங்களுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. இந்த வாரத்தில் announcement. As said earlier, retreat is on from August 30th to September 1st. I think this week they will definitely reach out to you individually to get your consent on those things, so that we need to quickly submit to the retreat center about the number of count, how many families are coming. Please, if it is not coming, if you are not getting a call, please let us know so that we can contact you as soon as possible. The other one is இந்த வாரம் பைபிள் ஸ்டடி இருக்கு. அம்மல் அண்ட் அனிதா வீட்டில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். திஸ் இஸ் த அட்ரஸ் ஹியர். ஸோ அது இது பண்ணிக்கோங்க. இந்த வாரத்தில் பர்த்டேஸ் ஒரு ஆனிவர்சரிஸ் எனிவன் ஃப்ரம் July 14th to July 28th. யாராக இருந்தால் you can come forward. Pastor will pray for you. பரிசுத்தாவின் வல்லமையினால குமாரன் இயேசுவின் நாமத்தினால
உங்களை மீண்டுமாய் வரவேற்கிறேன். Children are dismissed for the Sunday schools. மீண்டுமாய் உங்களை வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே கூடி வருகிறது ஒவ்வொரு முறையும் ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். குறிப்பாய் இந்த உலகம் நம்மை தளர்ந்து போக பண்ணுகிறது இல்லையா? எத்தனை பேர் வந்து இன்னைக்கு சொல்ல முடியும், இன்னைக்கு காலையில் நியூஸ் பார்த்தேன் பிரதர், பார்த்து ரொம்ப உற்சாகமாயிட்டேன் பிரதர், நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அது இந்தியாவில் நியூஸ் பார்த்தாலும் சரி, அமெரிக்காவில் நியூஸ் பார்த்தாலும் சரி, யாராவது சொல்லுங்க. ரொம்ப உற்சாகமான இருந்தது இன்றைக்கு காலையில, ரொம்ப பாசிட்டிவா நான் மாறிட்டேன் நியூஸ் பார்த்து. யாராவது சொல்லுங்க. உலகம் நம்மை தளர பண்ணுகிறது. போராட்டங்கள், சச்சரவுகள். நம்ம நேற்று வாட் ஹேப்பன்ட் இன் பென்சில்வேனியா, அவை எல்லாவற்றையும் நான் பார்த்தேன். நான் ஆராதனையில் ஆரம்பத்தில் சொன்னது போல, if there is one thing that proves to us, the world is broken. The world is broken. இதுல நாம் எப்படி கிறிஸ்துவர்களாய், கிறிஸ்துவனுடையவர்களாய், நாம் ஆராதனை வேளையில நான் சொன்னது போல பர்வதங்களை நோக்கி பார்த்து மாத்திரம் அல்ல, அந்த பர்வதங்களிலே வீற்றிருக்கிற என் தேவன் எனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற வாசஸ்தலங்களை பார்த்து அதை நான் தரிசனத்துல கண்டு அவரோடு மகிழ்ந்திருக்கிற நாளை நான் நினைத்து எப்படி இந்த உலகத்தின் ஓட்டத்தை ஓடுவது? How do I run the race of faith in the place where I work? How do I run the race of faith in my family? How do I run the race of faith with my children when they are really challenging my patience? Isn't it? நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் அந்த ஒரு சூழ்நிலைகள் உண்டு. எப்படி நாம் ஓடுகிறோம் என்பது. The sermon that I'm doing today is like a continuation of what I did few weeks back. ஆனா ஒரு இடையில ஒரு 2-3 வாரம் கேப் இருந்ததுனால I'll just quickly recollect and I go. But disclaimer right up front, this is not the traditional preaching of this particular part of the scripture. நான் பிரசங்கிக்க போகிறது மத்தேயு அதிகாரம் 13 வசனம் 3-9 வரை அந்த விதைக்கிறவனுடைய உவமையை குறித்து நாம் ஒரு few weeks முன்னாடி நான் ஆரம்பித்தேன். அதிலிருந்து தொடர்ந்து இந்த இரண்டாவது பகுதி நாம் இன்றைக்கு பார்த்து, God willing today we will complete that. But as the gap has been there, just quickly I want to really go through what we have seen so far. இதுவரை நாம் என்ன தியானித்திருக்கிறோம் என்பதை விரைவாய் நாம் பார்த்து நம்ம வசனத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். பாருங்க, லைக் இந்த 3 காரியங்கள். I'm not going to go in detail. It's going to be a 100-mile speed recollection of what we have seen in the previous. இதற்கு முன்பாக என்ன பார்த்தோன்றதை பார்த்துட்டு விரைவாய் பார்த்து நம்ம இன்றைய இதுக்காக போகலாம். முதலாவது 3 காரியங்கள் இந்த விதைக்கிறவனுடைய உவமை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நான் முதல்ல சொன்ன மாதிரி, this is not going to be the traditional way of looking at this scripture. Rather, இதை நம்ம ட்ரெடிஷனலா நம்ம எப்படி பார்த்துருக்கிறோம்னா, இவங்க முள்ளுள்ள நிலம், இவங்க நல்ல நிலம், இவங்க வழியோர இருக்கிற நிலம். ஜீசஸ் த லாஸ்ட் திங், இயேசுவனுடைய ஒரு குணாதிசயங்களை நீங்க பாத்தீங்கன்னா, ஒருத்தரை முத்திர கொடுத்துறது தான் அவர் செய்யற கடைசி காரியமா இருக்கும். He would never ever brand somebody or label somebody and then walk away. யோசிச்சு பாருங்க, அந்த விபச்சாரத்துல பிடிப்பட்ட பெண்ணை பார்த்து அவர் எல்லாரும் விபச்சாரின்னாங்க. தேவன் அவளை நோக்கி எதுவும் அவிதமா, அப்படிப்பட்ட ஒரு தேவன் எப்படி ஒருத்தரை பார்த்து, நீங்க ரொம்ப முள்ளுள்ள நிலம், நீங்க ரொம்ப கல்லுள்ள நிலம், நீங்க ரொம்ப வழியோரமா இருக்க நிலம், நீங்க நல்ல. இயேசுவனுடைய நோக்கம் முத்திரை குத்துவதல்ல. இட்ஸ் நாட் டு பிராண்ட் சம்படி as this type of the land. சரியா? இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், என்னையும் சேர்த்துனா நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம் கற்பாறையுள்ள நிலங்களாய் இருந்த நாட்கள் ஞாபகம் இருக்கா? நாம் முள்ளுள்ள நிலங்களாய் இருந்த நாட்கள் ஞாபகம் இருக்கா? நாம் வயலருகே இருந்த நிலங்கள் பட்டும் படாம பேதுருவை போல follow Jesus at a distance. ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ்ல, ரொம்ப நெருங்கி போயிட வேண்டாம். ஞாபகம் இருக்கா? சில நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒரே நாள்லயே 3 நிலமா நம்ம மாறுவோம். காலையில எந்திரிக்கிறப்போ அப்படியே ஒரே அபிஷேகம், ஆராதனை, வல்லமை, ஒரே மகிமையா இருக்கும். மத்தியானம் பாத்தீங்கன்னா ஒரு கற்பாறை மாதிரி ஆயிடுவோம். ஏன் இப்படி வருது, எதனால இப்படி வருது? உலகத்தின் காரியங்களில் அலைக்கழிக்கப்படும் பொழுது ஈவினிங் யாராவது ஒருத்தர் ஒரு வசனம் சொன்னாங்கன்னா, பிரதர் நான் இன்னைக்கு ஏற்கனவே ரொம்ப டென்ஷனா இருக்கேன், என்னை விட்டுருங்க. ஈவினிங் ஒரே நாட்களில நாம் இந்த 3 எல்லா நிலங்களுக்கு நாம கடந்து போகக்கூடும். ஆனா பாருங்க, வசனம் விதை என்னாலும் வீரியம் உள்ளது. ஆமென். என்னாலும் அது குறைவில்லாதது. ஆனா நிலங்களாகிய நாம் மாறிக்கொண்டே இருக்கிறோம்.
மாறிக்கொண்டே இருக்கிறோம் நம் வாழ்நாள் முழுவதும். அதனால ஒரு வித்தியாசமான கோணத்துல இந்த உவமையை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், 3 காரியங்கள் இந்த உவமை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஒன்று, விதை இவ்வளவு நல்ல விதையா இருந்த போதும், because the Bible certifies the seed as the perfect seed, அது நல்ல விதை என்று வேதம் சொல்லுகிறது. நிலத்தை குறித்து என்ன சொல்லுது? நல்ல நிலம் என்றும் நிலத்தை குறித்து சொல்லுகிறது. ஆனா அந்த நல்ல நிலத்துல விழுந்த நல்ல விதை எவ்வளவு பலன் கொடுக்குது? 30, 60, 100. ஏன்? நல்ல நிலம், நல்ல விதை 100 மடங்கு. அதுதானே சொல்றாங்க எல்லாரும், கர்மா. நீ நல்லது செய், நல்லது நடக்கும். நீ தீமை செய், தீமை. அப்படிதானே சொல்றாங்க உலகத்துல. ஏன் 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 வேதம் எப்படி சொல்லுது? நான் எப்பவுமே சொல்லுவேன், Bible is always counterintuitive. When I talk to the youth, I always tell them, Bible is always counterintuitive because it challenges you. பைபிளோட இது உனக்கு உற்சாகப்படுத்துகிறது மாத்திரம் அல்ல, it challenges us in every step of the way. So அப்போ ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இந்த உவமையிலிருந்து, we need to contextualize it to our personal life. அவர் ஏதோ சீஷர்களுக்கு சொன்னாரு, அவங்களுக்கு புரியலன்னு ஒரு உவமையை சொன்னாரு, எனக்கு என்ன அது அபிதமா? we need to contextualize to our personal life and the time that we live in. நாம் வாழ்கிற இந்த நாட்களுக்கு இதை நாம் சொந்தப்படுத்தி பார்க்கவில்லை என்றால் இந்த உவமையோட அர்த்தத்தையே நாம மறந்து போய்விடுவோம். அதனால முதல் காரியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நல்ல விதைக்கும் நல்ல நிலத்தையும் தாண்டி பலன் கொடுக்கிறதற்கு வேறு ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது. நல்ல விதையா இருந்த பொழுதும் நல்ல நிலமா இருந்த பொழுதும் there is something more that is required for us to yield fruits in the world. Keep that thought in your mind. அது என்ன என்று பின்னாடி இந்த செய்தியின் கடைசியில நாம் பார்க்க போறோம். இரண்டாவது காரியம் சொன்ன மாதிரி இதெல்லாம் ஜஸ்ட் ரிவிஷன் தான். இரண்டாவது காரியம், நாம் எப்பொழுதுமே ஒரு விதமான நிலமாய் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது இல்லை. யாராவது சொல்ல முடியுமா? I am always a fertile ground. நான் நல்ல வளமான நல்ல ஒரு விளைச்சல் கொடுக்கிற 100 மடங்கோ 30 மடங்கோ 60 மடங்கோ விளைச்சல் கொடுக்கிற நிலமாய் என் வாழ்நாள் முழுவதும் நான் இருந்திருக்கிறேன். யாராவது சொல்ல முடியுமா? இங்க ஒரு விசை நம்ம ரட்சிப்புக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க, ஏன் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமே யோசிச்சு பாருங்க ஒரு விசை. நம்ம யாராலையும் சொல்ல முடியாது. இந்த உவமையிலே நாம் இது ஒரு பழைய காலத்துல இயேசுவானவர் சொன்ன ஒரு கதைன்னு பாத்தீங்கன்னா வேற விதமா பாப்பீங்க. ஆனால் இது how do I apply this to my life today என்று நாம் அதை சொந்தப்படுத்தி பார்க்கும் பொழுது வித்தியாசமாய் அதை நாம் பார்க்க தோணும். இரண்டாவது காரியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, in seasons of life we are different type of ground. வாழ்க்கையின் பல காலகட்டங்களில பல விதமான நிலங்களாய் நாம் இருப்போம். Keep that in your mind as well. மூன்றாவது காரியம், Jesus is not branding people here. சபையில வர்றவங்கள ஒரு பகுதி, நீங்கெல்லாம் முள்ளுள்ள நிலமா இருக்கிறீங்க, நீங்கெல்லாம் இந்த நிலமா இருக்கீங்க, அந்த நிலமா இருக்கிறீங்க, அவ்விதமாய் பிராண்ட் பண்ணுகிறதுக்கு இந்த 3 காரியங்களை நம்முடைய இருதயத்துல அடிப்படையில நாம் வைத்துக் கொள்ளணும். இரண்டாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இன்னொரு 3 காரியங்களை சொல்லுகிறேன். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற 3 விஷயங்கள் உண்டு. இந்த உவமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற 3 விஷயங்கள் உண்டு. ஒன்று, சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. விதைக்கிறதுக்கு நேரம் காலம்லாம் கிடையவே கிடையாது. சீசன் நான் சீசன்லாம் கிடையவே கிடையாது. சமயம் வாய்க்குது வாய்க்கலன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த நிலத்தை நீ எடுத்து நீ லேபுக்கு நீ டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு விட்டு அந்த நிலம் நல்லா இருந்தா அதுக்கப்புறம் நீ விதை, அது வரைக்கும் நீ விதைக்காதன்னு ஆண்டவர் சொல்லல. நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? விதை. என் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும். இந்த உவமையினுடைய அடித்தளம் நமக்கு அதுதான். நாம் விதைக்கிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏதோ நரகத்தின் அக்கினிக்கு தப்பிச்சுட்டேன், அப்பாடா இதை எனக்கு பரலோகத்துல என் வாசஸ்தலம்லாம் வேண்டாம், ஏதோ ஒரு ஓரத்துல இப்படி நுழைஞ்சு நான் அந்த அக்கினிக்கு மட்டும் தப்பிச்சுட்டேன்னா எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தேவன் நம்ம அழைக்கல. கனி தருகிற மரங்களாய், நான் ஒரு அபிஷேக ஒலிவ மரமாய் நாம் நிற்கும்படிக்காய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சோ நம்ம முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டியது, எனி பிளேஸ் எனி டைம் keep sowing. ஏன்னா விதைக்கிறத நிறுத்துறீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? சத்துரு உங்களுக்குள்ள விதைச்சிருவோம். ஏன்னா when you are active in something, வேதத்துல ஒரு உவமையை பார்க்கிறோம்.
வீடை சுத்தமா கூட்டி பெருக்கி எல்லா பிசாசுகளையும் துரத்தி வெளிச்சம்லாம் போட்டு வைக்கிறாங்க. என்ன ஆகுது அந்த வீட்டுல? 7 பிசாசு வந்து உட்காருது. ஏன்? ஒரு பிசாசு 10லன்னு 7 பிசாசு இப்ப கூட்டு வந்துருச்சு. வெறுமை. இன்னைக்கு நாம பாடணும், நிறைவான நீர் வரும் பொழுது குறைவுகள் எல்லாம் மாறி போகும் ஆண்டவரே. வெறுமையா இருக்கிறதற்கு தேவன் நம்மை அழைக்கல. வெறும் நிரப்புறதுக்கு மாத்திரம் நம்ம அழைக்கல. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் இருக்கும்படிக்காய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். நம்மை தொடுகிறது, நம்மை ரட்சித்தது நம்மளை தப்பி வைக்கிறதுக்கு மாத்திரம் அல்ல, நம்மை கொண்டு பிறருடைய வாழ்க்கையை தொடுகிறதற்காய், நம்முடைய ரட்சிப்பை கொண்டு பிறருக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறதற்காய், நம்முடைய அபிஷேகத்தை கொண்டு பிறருடைய வாழ்க்கையில சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் கொண்டு வருகிறதற்காய் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தாழ்ந்து பெற்றவனை போல நல்ல விதை கொடுத்தீங்க ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நான் என் வீட்டில் அதை புதைச்சு வச்சுட்டு வீட்டுக்குள்ளே கதவை சாத்திட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா வெளியில போனோம்னா பாவம் என்னை பிடிச்சிடும் ஆண்டவரே, நான் கெட்டு போயிடுவேன் ஆண்டவரே, நான் பரிசுத்தனா இருக்க முடியாது ஆண்டவரே. அதற்காய் தேவன் நம்மை அழைக்கல. அதற்காய் தேவன் நம்மை அழைக்கல. விதைக்கிறவர்களாய் நிற்கும்படிக்காய் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த விதை ஒரு நாள் மாறுகிறதுல பிரியமானவர்களே. அன்றைக்கு ஒரு சுவிசேஷம், இன்றைக்கு ஒரு சுவிசேஷம் கிடையாது. அவர் ஆரம்ப காலத்துல முதல் நூற்றாண்டுல இருந்த இயேசு கிறிஸ்து. இந்த நாள்ல அவரோட கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஒரு 10 நாள் தலைகளா நின்று ப்ரே பண்ணீங்கன்னா நீங்க என்ன அவருக்கு கூட போய், நமக்கு தேவையே இல்லை. அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். அவர் நாமம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அவருடைய பரிசுத்த வசனம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அவர் எந்நாளிலும் அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. சோ நம்ம அந்த ஒரு the seed never ever changes. Circumstances might change. நம் வாழ்வின் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல, வாழ்வின் கால நிலைகளுக்கு ஏற்றாற் போல நம்முடைய வாழ்க்கையின் நில அமைப்புகள் மாறலாம். நாமே முள்ளுள்ள நிலமாய், நாமே கல்லுள்ள நிலமாய் இருக்கலாம். ஆனா விதை ஒரு நாள் மாறுகிறதல்ல. ஏன்னா அது கொடுத்தவர் யார்? தன் ஜீவனை கொடுத்து அந்த விதையை நமக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. இரண்டாவது, எப்பொழுதுமே இந்த விதைக்கிற உவமை, don't think sowing as a sporadic event. சும்மா ஆக்சிடென்டலா அவரை பார்த்தேன் பிரதர்ங்க, நான் சொன்னேன், nothing. நான் எப்பவுமே சொல்றேன், there is no luck or coincidence in a believer's life. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில luckily, coincidentally, fortunately அதெல்லாம் கிடையவே கிடையாது. It's the divine providence of God. நீதிமானின் பாதபடிகள் யாரால? என்னாலே அளவிடப்பட்டிருக்கிறதா? இல்ல உங்களால் அளவிடப்பட்டிருக்கிறதா? கர்த்தராலே அளவிடப்பட்டிருக்கிறது. அவர் நாம் செல்லுகிற ஒவ்வொரு இடத்திற்கும், சந்திக்கிற ஒவ்வொரு மனுஷருக்கும், இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் அவர் ஒரு காரணம் வைத்திருக்கிறார். இன்றைக்கு உங்கள பல ஒரு டிஃபிகல்ட் சூழ்நிலையில் நீங்க நடந்து போய் கொண்டிருக்கலாம். தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். பள்ளத்தாக்கின் நாட்களுக்கும் ஒரு நோக்கம் உண்டு, மலையுச்சியின் நாட்களுக்கும் ஒரு நோக்கம் உண்டு, அக்கினியின் நாட்களுக்கும் ஒரு நோக்கம் உண்டு, நல்ல நீரூற்றின் நாட்களுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. அதனாலதான் அவர் சொன்னாரு, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னுடன் இருப்பேன், நீ அக்கினி போனாலும் நீ வெந்து போக மாட்டாய். ஆண்டவர் அதனாலதான் சொன்னார். அதனால நம்முடைய சிந்தை எல்லாம் எப்பவுமே எப்படி இருக்கணும்னா, it is not a coincidence that we are so called to be sowers. ஏதோ ஒரு கோயின்சிடென்டலா நம்மளை விதைக்கிறவர்களாய் அவர் அழைக்கல. We are part of a much bigger, grander, divine plan. அதனால யாருக்கு, ஐயோ நான் அவர்கிட்ட சொன்னேன் ஒண்ணுமே நடக்கல பிரதர், அவர் ஒண்ணுமே கேட்கல, பத்தாவதுக்கு என்னை திட்டிட்டு வேற போயிட்டாரு, என்னை அவமானப்படுத்திட்டு வர. நெவர் எவர். கனிகளை கவுண்ட் பண்றது நம்ம வேலை இல்லை. நான் எத்தனை கனி நான் படிச்சேன், அது எவ்வளோ ஸ்வீட்டா இருந்து, அது நம்ம வேலை இல்லை. நம்ம வேலை விதைக்கிறது மாத்திரம்தான். கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்யணும். ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கு. கனி ரட்சிப்பு யாருது? கர்த்தருடையது. நீங்கள நான் அதை யாருக்கும் கொடுக்க முடியாது. ஒருத்தரையும் ரட்சிக்க முடியாது. நம்மளையே நம்ம ரட்சிக்க முடியல, நம்ம போய் யாரை ரட்சிக்க போறோம்? நம்ம வேலை அது இல்லை. விதைக்க வேண்டியது நம்முடைய வேலை. சோ நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, இட் இஸ் a part of a sovereign plan of the Lord. எந்த தேவன் உங்களையும் என்னையும் விதைக்கிறதற்கு அழைத்திருக்கிறாரோ அதே தேவன் விதைக்கப்பட்ட அந்த மனுஷருடைய வாழ்க்கையிலும் அந்த மனுஷியுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அது நீங்களும் நானும் பார்க்கிற நேரத்தில் அது நடக்காம போகலாம். ஆனால் அவர் நினைக்கிற காலத்துல, அவர் செய்கிற வேளையில நிச்சயமாய் அது நடக்கும். நான் இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கேன். ஜான் வெஸ்லி, the founder of the Methodist denomination, 27 வருடங்கள்
தன்னுடைய அங்கிள்காக, அவருடைய ரட்சிப்பிற்காக ஜெபித்தார். ஜான் வெஸ்லி 27 வருடங்கள். ஜான் வெஸ்லி இறந்து 3 வருஷம் கழிச்சு தான் அவர் ரட்சிக்கப்பட்டார். ஜான் வெஸ்லி நினைச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, இவன்ட்ட எத்தனை தடவை சொல்றது நான், இவன் தேராத கேஸ், முத்தரப்பு தள்ளி, இவன் வந்து பயங்கர கல்லுள்ள நிலம், இதுல ஒண்ணுமே விளையாது, நிக்காது, இவன்ட்ட 27 வருடங்கள் இடைவிடாது ஜெபித்தார். தன்னுடைய சொந்த அங்கிள்காக. அவர் இறந்து 3 வருஷம் கழிச்சு தான் அவர் ரட்சிக்கப்பட்டார். அதனால நாம் விதைக்கிற பொழுது, இவன்ட்ட எல்லாம் விதைச்சா, இவங்கிட்ட எல்லாம் சொல்லியா, இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டா, அது நம்ம வேலை இல்லை. ஜட்ஜ் பண்றதுக்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கல, விதைக்கிறதுக்காக அழைத்திருக்கிறார். Remember that it is part of a sovereign, divine, bigger plan that's far beyond our mind. நம்முடைய புத்திக்கு மேலான அது ஒரு திட்டம். அந்த திட்டத்துல நம்முடைய பங்கு ஒரு சின்ன பங்கு, ஒரு சின்ன விதையை தூவுறதுக்கு மட்டும்தான் ஆண்டவர் அழைச்சிருக்கார். அது விதைக்கப்படுகிற இடத்திற்கு அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். Believe in that always. When you sow, it's part of God's sovereign plan and not out of your goodness. நான் எவ்வளவு நல்ல கிறிஸ்தவப்ப, இன்னைக்கு சுவிசேஷம் சொல்லிட்டேன் 2 தடவை, அப்படி இல்லை. ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். நான் நேரமின்மையினால் நான் போன இடம் சொன்ன அந்த வசனங்கள் எல்லாவற்றிற்கும் நம்ம 3வது காரியம் நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ள, உண்மையிலிருந்து கற்றுக்கொள்ளுகிறது, விதைக்க அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் தொடர்ந்து இடைவிடாது விதைக்கப்படணும். ஒரு தடவை விதையை வாங்கிட்டேன், அதோட முடிஞ்சது கதை. ஒன்ஸ் சேவ்ட் ஆல்வேஸ் சேவ்ட். நான் எப்படி வாழ்ந்தாலும் வாழ்ந்துக்கலாம், நான் ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டேன், கதை முடிஞ்சது, இனிமேல் நான் என்ன பண்ணாலும் நான் நரகத்துக்கு போக மாட்டேன். அந்த சிந்தை அல்ல, அவிதமான சிந்தை அல்ல. தொடர்ந்து there should be a consistent feeding. செடி நல்லா வளர்ந்து வருது, வீட்டில் ஒரு விதை போடுறீங்க, செடி நல்லா வளர்ந்து வருது, செடி தான் வளர்ந்துருச்சுல, இனிமேல் இதை அப்படியே விட்டுருவோம் அப்படின்னா என்ன ஆகும்? தண்ணி ஊத்தாம, அதை நீங்க களைகளை நீங்க எடுத்து போடாம நீங்க என்ன ஆகும்? அந்த செடி கொஞ்ச நாள்ல ஒண்ணு களைகளினால நெருக்கப்பட்டு அதுவே மடிந்து போயிடும், இல்ல ரொம்ப ஃபீபிள் ஆயிரும். இல்ல நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான். விதைக்கிற நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் விதைக்கப்பட வேண்டும். It includes me, it includes every pastor and every leader. நான் காத்திருக்க அவசியம் இல்லை. எனக்குள்ள எனக்கு தெரியாத வசனமா, எனக்கு தெரியாத அபிஷேகமா, நான் எதுக்கு? அந்த எண்ணம் வந்தாலே களை உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம் நமக்கு. in other words, விதைக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் தாகத்தோடு, பசியோடு, அனுதினமும் அந்த விதையை தேடுகிறவர்களாக இருக்கணும். வெறுங்கையில முளை போட முடியாது. உள்ள என்ன இருக்குதோ அதுதான் வரும். நம்ம யாருக்கும் எண்ட்லெஸ் சப்ளை கிடையாது. தொடர்ந்து கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்து அந்த பலனை பெற்று, அவருடைய வார்த்தைகளை பெற்று, அவருடைய அபிஷேகத்தினால நிரம்பி அனுதினமும் அந்த அனுபவம். அதனாலதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, அனுதினமும் புதிய கிருபையினால, நம்ம ஒரே கிருபையினால அல்ல, அனுதினமும் புதிய கிருபையினால நம்மை நிறைக்கிற தேவன் அவர். அந்த தாகம் விதைக்கிற நமக்குள்ள இல்லாம போயிட்டா நிச்சயமாய் நாம் விழுந்து போவோம். நிச்சயமாய் நாம் விழுந்து போவோம். நான் போன சொன்னேன், நான் ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் ரட்சிக்கப்பட்ட நாட்கள் எல்லாரும் ஞாபகம் இருக்கா? பயங்கர அனலா இருப்போம். பார்க்குறவங்களுக்கெல்லாம் சொல்லணும் போல இருக்கும். அபிஷேகம் பெற்ற நாட்கள் வந்து பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஜெபிக்கணும் போல இருக்கும். எவ்வளோ ஒரு இதாக இருக்கும். நான் அந்த நாட்டில் நினைப்பேன், ஆண்டவரே எனக்குள்ள இன்னும் நீங்கள் ஊற்ற மாட்டேங்கிறீங்க ஆண்டவரே, ஐ எம் ரெடி, ஐ எம் மோர் கேப்பபிள், எனக்கு இன்னும் நிறைய இருக்கு, நீங்கள் இன்னைக்கு என்ன பயன்படுத்துங்க. பயங்கர அப்படியே அனலாம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த நாட்களில் ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? நான் அபதமா, ஏன் ஆண்டவரே எப்படி என்ன ரேஷன் பண்றீங்க, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறீங்களே ஆண்டவரே, இப்படியே குறைச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறீங்களே, நீங்க நிறைய கொடுப்பீங்கன்னு நினைச்சேன் நான். அப்படிலாம் நினைத்த நாட்கள்ல ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம், அவர் எனக்கு கொடுத்த விதைகளை நான் முதல்ல விதைச்சிருக்கிறேன். நான் இது வரைக்கும் அவர் கொடுத்த கனிகளை நான் வரங்களை நான் பயன்படுத்தி இருக்கிறேன். நான் ஒழுங்கா அவருடைய இல்லை என்னுடைய சுய பெருமைக்காக நான் பயன்படுத்திட்டு அடைந்து கொண்டிருக்கிறேன். அந்த நாட்கள்ல ஆவியானவர் கற்றுக் கொடுத்தது, நம்முடைய விதையின் பெட்டி காலி ஆக ஆக அவர் நிரப்பிக்கிட்டே இருப்பார். விதை பெட்டி காலியே ஆகாம நிரப்பிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? ஒண்ணு விதை வேஸ்டா போறது மாத்திரம் இல்ல, விதை அழுகி போகும். ஃபாரெவர் நீங்க வச்சுட்டு இருக்க முடியாது அதை. சரியா? அதனால நாம் பயன்படுத்த. ரெண்டாவது இன்னொன்று, மூன்று சுவிசேஷங்களில் இதை நாம் வாசிக்கிறோம். இந்த உவமையை நாம் வாசிக்கிறோம். ஒரு சுவிசேஷம் சொல்லுது, மத்தேயுடைய சுவிசேஷம் சொல்லுது 100 மடங்கு, 60 மடங்கு, 30 மடங்கு. மார்க்கோட சுவிசேஷம் சொல்லுது 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு.
லூக்காவோட சுவிசேஷத்துல 30 கிடையாது, 60 கிடையாது, 100. சோ வெவ்வேறு விதமாய் இதை நாம் வாசிக்கிறோம். பாருங்க, not even the perfect seed on a perfect ground yields 100%. அதைத்தான் இன்று நாம் தியானிக்க போகிறோம். இப்போ போன வரை நாம் தியானித்த பொழுது முதலாவது நாம் இந்த வழி அருகே விழுந்த நிலத்தை, இந்த விதையை குறித்து நாம் பேசினோம். வழி அருகே விழுந்த விதையை குறித்து பேசினோம். பாருங்க, இவ்விதமாய் விதையை பெற்றுக்கொள்கிறவர்கள், வசனத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் எப்படின்னா பெற்றுக்கொள்றாங்க, ஆனா they don't invest into it. They make no personal effort to understand, to go deeper. கிடைச்ச வரைக்கும் போது, ஏதோ வந்தேன், 2 வசனம் கிடைச்சது, இருதயத்துக்கு ஆறுதலா இருந்தது, அமைதியா இருந்தது, வாங்கிட்டு போயிட்டே இருக்கேன். நான் இதுக்கு மேல நான் என்ன செய்யறது? எனக்குன்னு ஒரு வேலை இருக்கு இல்லையா, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா, எனக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா. நோ பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட். நான் அவ்விதமா இல்லாத, அதான் உங்களுக்கு எப்படின்னா, faith is a religion to me. என்னுடைய வசதிக்கு விசுவாசம்ன்றது ஒரு மதம். எனக்கு என் வசதிக்கு நான் அதை பயன்படுத்திக்குவேன், வசதி இல்லைன்னா நான் விட்டுருவேன். நான் அவ்விதமாய் இதை சிந்திக்கிறவர்கள். எரேமியா 48:10 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். நம்ம கர்த்தர் ரட்சிப்புன்றது என்ன? ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர். என்ன வேலை? நம்ம எல்லாருக்கும் விதைக்கிற வேலை. இட்ஸ் an appointment order. நம்ம ஆபீஸ்ல டெய்லி போய் சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா சம்பளம் கொடுப்பாங்களா? வேலை செய்யறப்பவே ஃபயர் பண்ற நாட்கள் இவை இல்லையா? எவ்வளவு லே ஆஃப்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு, திட்டத்தோடு அவர் அழைத்திருக்கிறார். அவர் பொறுமையுள்ளவர்ன்றதுனால பேதுரு சொல்ற மாதிரி அதை சாதாரணமா எடுத்துக்காதீங்க. அவருடைய தாமதத்தை சாதாரணமா எடுத்துக்கொள்ளாதீங்க. நிச்சயம் ஒரு நாள் கணக்கு கேட்பார். பாருங்க, அவர் சொல்றாரு, for every idle word a man speaks he has to account it to the Lord. வீணாய் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். வார்த்தைக்கே அவ்வளவு கணக்கு கேட்பார், விதைக்கு எவ்வளவு கணக்கு கேட்பாரு? ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. ஆயத்தமாய் இருக்கிறோமா நாம் அவருக்கு கணக்கு கொடுக்க? வழி அருகே விழுந்த விதை பாருங்க, அசதியாய், ஏதோ கேஷுவல் ஹியரிங். The deep desire in their heart is missing. தேவனை வாஞ்சையோடு தேடுகிற அந்த ஒரு இருதயம் இல்லாமல் போனா, வர்றப்ப வரட்டும், இன்னைக்கு ஆறுதலா இருந்துச்சு, நாளைக்கு சொந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, the deep desire is missing. அதனால அவங்களுக்கு எப்பவுமே வசனம்ன்றது எப்படின்னா, விதைன்றது எப்படின்னா, ஒரு தங்க தட்டுல வச்சு ஒரு எக்ஸலண்ட் ஆரேட்டர், ஒரு கிரேட் ப்ரீச்சர், அவங்க that is the kind of thing that they look for. ஆண்டவரோட உறவு அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்டிமேட்டுங்க. நான் ரொம்ப பிரைவேட் பர்சனுங்க. நான் அந்த மாதிரி டைப் எல்லாம் கிடையாது. நான் ரொம்ப இன்வால்வ் ஆகிக்கலாம் விரும்பல. ஏதோ கோயிலுக்கு வர்றோமா போறோம், இதுதான் வழி அருகே. இதை குறித்து நம்ம போன தடவை நம்ம அதிகமாய் நிறைய நம்ம பார்த்தோம். ஆக்சுவலா பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட், டூ பிஸி டு ஸ்டடி, வெயிட் அப்பான் த லார்ட், எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன்ஷிப், அதெல்லாம் எனக்கு ரொம்ப தூரமானது, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். பாருங்க, இதனால என்ன ஆகும்னா, அவ்வளவு வாஞ்சையாய் பெற்றுக்கொண்ட அந்த விதை முளைக்காமலே போயிடும். அதை அவங்க உணர்கிற வேளையில it might be too late actually. I always say this, the word of God cannot operate without relationship with God of the word. தேவனுடைய வசனம் உங்களிலே கிரியை செய்ய வேண்டும் என்றால், தேவனுடைய வசனம் உங்கள் மூலமாய் கிரியை செய்ய வேண்டும் என்றால், அந்த வசனத்தின் தேவனோடு நமக்கு ஒரு உறவு வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். அந்த வசனத்தின் தேவனோடு நமக்கு இருக்கிற உறவு பலப்படும் பொழுது, அந்த தேவனுடைய வசனம் நம் வாழ்க்கையில் மாத்திரமல்ல, நம் மூலமாய் கிரியை செய்து பிறருடைய வாழ்க்கையை தொடும். வழி அருகே விழுந்த நிலமாய், எனக்கு பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்ல நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, பேதுருவை போல, பேதுரு இயேசுவானவருக்காக சிறைப்பிடிக்கப்பட்ட பொழுது எப்படி தொடர்ந்தாரா இயேசுவை? Peter followed him at a distance. ஒரு தொலைவில், ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ்ல. எதுக்கு அவருக்கு நெருங்கி போய்கிட்டு, எதுக்கு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு, எதுக்கு அவ்விதமாய் தொடர்கிறவர்கள் அல்ல. நம்முடைய உறவை அவரோடு பலப்படுத்த தான் அவர் நம்மை பயன்படுத்துகிற விதங்கள் அற்புதமாய் இருக்கும். இதனாலதான் நான் அப்பவே சொன்னேன், why do we need teachers? ஏன் பிரசங்கம் மட்டும் பத்தாது? இத்தனை சபைகள் இருக்கு, ஏன் பைபிள் ஸ்டடி?
எதற்காய் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும்? ஏன் ஆழத்திற்குள்ள செல்லணும்? ஏன் முழங்கால் அளவு நீச்சல் அளவு மூழ்கணும்? இதற்காகத்தான். அப்படி மூழ்காமல் போனோம் என்றால் உலகத்துல மூழ்கி போவோம். தேவனுடைய பிரசனத்துல, தேவனுடைய வசனத்துல, தேவனுடைய அபிஷேகத்துல நாம் பெருக 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 அவர் நம்மை பயன்படுத்துகிற விதங்கள் அதிகமாய் பெருகும், அதிகமாய் பெருகும். சோ அது வழியருகே விழுந்த நிலம். அடுத்து நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா ராக்கி ஆர் ஸ்டோனி கிரவுண்ட், கற்பாறையான ஒரு நிலம், கற்பாறையான ஒரு நிலம். இவர் எப்படின்னா வசனம் கேட்கும் பொழுது சந்தோஷமான இருதயத்தோடு அதை ஏற்றுக்கொள்கிறார். ஜாய்ஃபுல் ஹார்ட். சும்மா சாதாரணமான இருதயத்தோடு அல்ல, சந்தோஷமாய் அந்த இருதயத்தோடு அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆனா எப்படின்னா he hears, understands, receives எல்லாம் ஓகே. ஆனா conviction in the heart. எப்பவுமே சொன்ன the word that intellectually that you understand, if it does not descend into your heart, your life will not change. புத்தி பூர்வமாய் நாம் அறிந்திருக்கிற காரியங்கள் இருதயத்திற்குள்ளே இறங்காமல் போனால் நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளும் மாறாது, ஒரு நாளும் மாறாது. இப்போ புத்தி பூர்வமாய் நாம் அறிந்திருக்கிற காரியங்கள் பல காரியங்கள் இருக்கு. பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில 1,96,000 மைல் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் சொல்றேன். இல்ல சயின்டிஸ்ட் சொல்றாங்க, கூகுள் பண்ணி பாக்குறீங்க. எத்தனை பேர் போய் அளந்து பாத்தீங்க? கேட்டா என்ன சொல்லுவீங்க? அது எவ்வளவு தூரம் வேணா இருந்துட்டு போகுது, நான் நாளைக்கு என்ன கிளம்பி அங்கேயா போறேன் நான். இட்ஸ் irrelevant to me. அவர் சொன்னா சரி, அது கரெக்டா தான் இருக்கும். அவர் பெரிய சயின்டிஸ்ட், அவர் ஒரு பெரிய ஆளு, அவர் சொன்னா சொல்லிட்டு போட்டோம், அதை நான் நம்பிட்டு போறேன். இதுல என்ன இருக்கு? That's in your intellect, that's in your mind, but that does not affect your day to day life. அது ஒரு மைல் கூடவோ ஒரு மைல் குறைச்சோ போயிட்டா இன்னைக்கு காலையில் உங்க வீட்டில் வந்து சாப்பாடு வேகாதா? இன்னும் வேகும், இன்னும் வாழ்ந்துட்டு தானே இருப்போம். அவ்விதமாய் நம்ம வசனத்தை பார்க்கிறோமா? புத்தி பூர்வமாய் அறிந்து கொள்ளுகிற வசனம் அப்படிதான். எந்த காரியம் நம்முடைய புத்தியிலிருந்து நம்முடைய இருதயத்திற்கு இறங்குகிறதோ அதுதான் கிரியை செய்யும். கற்பாறையில் உள்ளவங்க எப்படி தெரியுமா? இங்க வரும், நல்லா சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுவாங்க. இந்த கல்லிபிள் கிவிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படியே பரிதாபமா ஒரு அது அனிமலா இருந்தாலும் சரி, ஹியூமனா இருந்தாலும் சரி, ஸ்கிரீன்ல பார்த்தோம்னா அப்படியே உருகி உருகி அப்படியே கண்ணீரோட காணிக்கையெல்லாம் கொடுப்பாங்க. Gullible, that's called gullible giving. Gullible giving is that அந்த moment of the இதுல அந்த ஒரு emotional momentல அவங்க செய்கிற காரியங்கள். பவுல் அப்போஸ்தலர் பிலிப்பியர் எழுதும்போது சொல்லுவாரு, ரட்சிப்பு 2வது அதிகாரத்துல சொல்லுவார், ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யணுமா? பிரயாசப்படுங்கள். யாராவது ஒரு எடுத்து வாசிக்கலாம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை. அதுவும் சாதாரண பிரயாசம் அல்ல, சாதாரண பிரயாசம் அல்ல. பிலிப்பியர் 2:12வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். எப்படியா? அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. ரட்சிக்கப்பட பிரயாசப்படுங்கன்னு போடல, தெளிவா. ஏன்னா நம்முடைய கிரியைகள்னால வர்றது ரட்சிப்பு கிடையாது, அவருடைய கிருபையினால ரட்சிப்பு நிறைவேற. ரட்சிப்பின் கிரியைகள் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தென்படுகிறதா? பாறையில விழுந்த விதைகள் ரட்சிப்பின் கிரியைகளை, பிரயாசங்களை காணவே முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். இவங்க எப்படின்னா இமோஷனல் ரெஸ்பான்ஸ் டு காஸ்பல் ஆர் பிரீச்சர் ஆர் மெசேஜ் ஆர் பிரேயர், எல்லாவற்றுக்கும் இமோஷனல் ரெஸ்பான்ஸ் இருக்கும். அந்தந்த நேரத்துல அந்தந்த வேளையில ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஆனா இருதயத்தின் ஆழத்துல ஒரு மாற்றமும் இருக்காது, ஒரு மாற்றமும் இருக்காது. அப்படி மாற்றம் இல்லாத பொழுது வாழ்க்கை மாறவே மாறாது. வாழ்க்கை மாறாதிருக்கும் பொழுது when there is a distress பட்டு போயிடுவாங்க. ஏன்னா எதை பற்றி கொண்டிருக்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அவங்க கேட்ட வசனம்லாம் எப்படின்னா, இன்னைக்கு எனக்கு கவலையா இருக்கா, ஒரு உற்சாகத்தின் வசனம் எனக்கு வேணும். they treat God like a vending machine. ஒரு பிரேயரை போட்டா ஒரு பதில் வரணும் எனக்கு. அவ்விதமாய் தேவனை அவர்கள் கை கொள்ளுகிறதுனால வேற எந்த ஒரு, ஆனா இவங்கள பாருங்க, இந்த பாறையில விழுந்தவங்க they look very spiritual. they look very spiritual. கர்த்தருக்கு மிக வைராகியத்தோடு ஓடுவாங்க. இப்போ அதாவது எதுக்குன்னா அவங்களுடைய கில்ட்டி கான்சியஸ்னஸ் குறைச்சிக்கிறதுக்கு. கர்த்தருக்காக அங்கேயும் ஓடி ஆடி எல்லா வேலையும் செய்வாங்க.
ஆனால் அவர்களுடைய உள்ளார்ந்த வாழ்க்கையோ மாறாது இருக்கும். இவர்கள் பட்டு போயிடுவாங்க. அதாவது ஒரு தரிசனம் இல்லாத வாழ்க்கை. பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, நான் அதிகமான போராட்டத்தை போராடினேன், நீடிய ஓட்டத்தை ஓடினேன், எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் அப்படியே விட்டுருக்கலாம். ஆனா அவர் கடைசி ஒரு அருமையான வசனத்தோடு தீமோத்தேயுக்கு சொல்லும்போது அவர் முடிப்பார், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் மாம்சத்தின் பிரயாசத்துல, மாம்சத்தின் வெற்றிக்காக அல்லது ஒரு கணக்கு கொடுக்கிறதற்காக, ஐயோ ஆண்டவர் என்ன கணக்கு கேட்பாரு, கணக்கு கேட்டா எனக்கு அடிச்சிருவாரு, ஒரு பயத்தினா அப்படி அவர் பவுல் அப்போஸ்தலர் செய்யல. அவர் தரிசனம் எங்க இருந்துச்சு? நீதியின் கிரீடம் எனக்கு காத்து கொண்டிருக்கிறது, அதற்கு பாத்திரமானாய் நான் ஓடணும். அதே பவுல் அப்போஸ்தலர் தான் சொல்லுவாரு, எல்லாரும் ஓடுறாங்க ஐயா ஓட்டப்பந்தயத்துல, ஆனா நீங்க எப்படி ஓடணும்? பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். ஆமென். பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். பிரியமானவர்களே, இன்று நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுறோமா? இல்லை, எல்லாரும் ஓடுறாங்க சர்ச்சில், எல்லாரும் சர்ச்சுக்கு போறாங்க, நானும் கூட சேர்ந்து ஓடிக்கிறேன், ஏதோ அந்த கூட்டமா உள்ள நுழைஞ்சிட மாட்டேன் நானு, எனக்கு ஒரு அப்படியே ஒரு ஓரத்தில் ஒரு இடம் கிடைச்சிடாதா? அபுதமா இல்ல, பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் எனக்கு இருக்கிற நீதியின் கிரீடத்தை தரிசனமாய் கொண்டு நான் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் இருக்கணும். அது என்னோட அலுவலகமா இருக்கலாம், இல்லமா இருக்கலாம், சபையா இருக்கலாம், சோசியல் கேதரிங்கா இருக்கலாம். என்னுடைய தரிசனம், என்னுடைய சிந்தை, என்னுடைய நோக்கம் அவரை கனம் பண்ணுகிறது. அவ்விதமான ஒரு சிந்தை இல்லாதவங்க இவ்விதமாய் பாறை அருகே விழுந்த நிலமாய் அவங்களுடைய வெறுமையை அவர்கள் மறைக்கிறதற்காய் அவர்கள் ஓடி ஆடி 1000 காரியங்கள் செய்யலாம். ஆனா வாழ்க்கையில ஒரு சோதனை வந்தோடனே பட்டு போயிடுவாங்க. அப்படி இது 2வது. இப்ப 3வதுல இருந்து பாருங்க, முள்ளுள்ள இடங்களில விதைக்கப்படுகிறவர்கள். 22வது வசனத்துல அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இவங்க எப்படின்னா, they are completely dwell in the world, occasionally in the world. உலகத்துல வாழ்கிறவர்கள் அப்பப்ப வசனத்துக்குள்ள கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள வருவாங்க. இவங்க எப்படின்னா, இந்த முள்ளுள்ள இடங்கள் என்பது அவர்களாய் வளர்த்து கொண்ட முட்களாகவும் இருக்கலாம், அல்லது சத்துரு விதைத்த முட்களாகவும், ரெண்டுமாவே இருக்கலாம். இந்த வினைய விலைக்கு வாங்குறதுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளவுமா இவங்களா விலைக்கு வாங்குற வினை நிறைய உண்டு, வேணும்னே உண்டு. இது இவங்களுடைய முட்களோ இல்ல சத்ருவனுடைய முட்களோ, இவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? முள்ளுள்ள ஒரு நிலமாய் இருக்கிறது. அவங்க கேட்கிறாங்க, புரிந்து கொள்ளுகிறாங்க, ஆனால் அந்த நேரத்துக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல அதை பயன்படுத்தி கொண்டு எந்த ஒரு கமிட்மெண்ட் இல்லாம they move away. உலகத்திற்கும் between the word and the world they comfortably swing back and forth. எனக்கு தேவையானப்ப நான் சர்ச்சுக்கு வருவேன். இந்த ஈஸ்டர் கிறிஸ்டியன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிறிஸ்மஸ் கிறிஸ்டியன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாரும் சர்ச்சுக்கு போறாங்க, நான் மட்டும் போகாம இருந்தா யாராவது கேட்டாங்க என்ன சொல்றது? இவங்க பாஸ்டர் ஜான் ஹேகி சொல்லுவாங்க, they are called the poinsettia Christians or lily Christians. They know only those two flowers. ஈஸ்டருக்கு வந்தா லில்லி பார்ப்பாங்க, அவங்களுக்கு சர்ச்சுக்கு வந்தாலே லில்லி இல்லைன்னா ஐயோ தப்பா வந்துட்டோம் இன்னைக்கு அப்படின்னு இருக்கும் அவங்களுக்கு. Literally that is how it is. தேவைக்கு தேவனை தேடுகிற, they seek instant gratification. ஐயோ எனக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருக்குன்னா நீ கண்டிப்பா போய் ப்ரே பண்ணணும், கண்டிப்பா நான் பாஸ்டர்ட்ட போய் ப்ரே பண்ணிடணும், கண்டிப்பா போய் அவங்கள்ட்ட போய் நான் ப்ரே பண்ணணும். they will come for it. ஆனா instant gratification they look for. ஒரு 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 கர்த்தரை பற்றி கொள்ளுகிற ஒரு இருதயமோ ஒரு வாஞ்சையோ எதுவும் இவங்கள சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேட்டீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்ல they'll start blaming the church. நான் பார்க்காத சபையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்துருக்கீங்களா? நான் பார்க்காத சர்ச்சா? நான் நிறைய காயப்பட்டிருக்கேன் பிரதர், நான் நிறைய சர்ச்சுக்கு போயிருக்கேன். I've been hurt very badly from there. அதனால தான் நான் சர்ச்சுக்கே போறதில்லை இப்பெல்லாம். ஏன்னா எப்படி அவங்க என்ன ஒழுங்கா இருக்கிறாங்க. So they will try to find a word. இவங்க எப்படி தெரியுமா? They are called the alakate Christians. அவங்களுக்கு தேவையானவர்களை கொண்டு தேவையான விதத்துல ஒரு தேவனை சிருஷ்டித்து ஒரு சபையை சிருஷ்டித்து, எனக்கு இந்த சபையில இது பிடிக்கல அதனால நான் அங்க போறேன். Preacher to preacher, church to church, worship to worship. They'll keep switching and flipping the டிவி பார்க்கும்போது சேனல் ஃபிளிப் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? ஒரே ஒரு வரிசையா மாத்திக்கிட்டே இருப்பாங்க டிவி பார்க்கும்போது. They flip everything. ஏன் தெரியுமா? They need a making of their own God. They try to mold God into their liking rather than molding themselves into God's calling. தேவனுடைய அழைப்பிற்கு ஏற்றவாறு தங்களை அவர்கள் பக்குவப்படுத்திக் கொள்ளாம இவர்களுடைய தேவைக்கு ஏற்றவாறு தேவனை பக்குவப்படுத்த முயற்சிக்கிற ஒரு கூட்டம். இவ்விதமான கூட்டமும் பிரயோஜனம் இல்லாதது. ஆனா ஒரு வேதனையான காரியம் என்ன தெரியுமா? ஒரு வேதனையான காரியம், many successful
But unfruitful people in the kingdom of God belong to this group. தேவனுடைய ராஜ்யத்தில் கிறிஸ்துவர்கள் என்று தங்களை அழைத்து அவருக்கென்று ஓடிக்கொண்டிருக்கிற பலர் கனி தராமல் இருக்கிறது. இந்த குரூப் வந்து there is a lot of people who belong to the church are in this group. நமக்கு ஒரு எச்சரிக்கை அது. ஆண்டவரே, நான் செய்கிற காரியங்கள், is it a spiritual check box that I am trying to tick or am I doing it from the bottom of my heart? வேதம் சொல்லுகிறது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய் துதிக்கும். வெறும் வாயிலிருந்து துதிச்சு பிரயோஜனம் இல்லை, நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசி பிரயோஜனம் இல்லை, ஓடி ஆடி வேலை செய்து மாத்திரம் பிரயோஜனம் இல்லை. நான் ஒரு முறை ஒரு ஊழியத்திற்காக ஒரு இடத்துக்கு நான் பயணப்பட்டு சென்றிருந்த பொழுது 2 நாள் தியானத்திற்காய் சென்றிருந்தேன். அந்த தியானத்திற்காய் சென்ற இடத்துல ஒரு சகோதரரை கவனித்தேன். நான் 2 நாள் ஃபுல்லாக சாட்டர்டே அண்ட் ஃப்ரைடே மாலை ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை முடிந்தது. ஒரு சகோதரரை அங்கே நான் கவனித்தேன். அவர் எப்படின்னா, நான் போய் இறங்கினதுலேருந்து அவரை போல என்னை கவனிச்சவங்க யாருமே கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு டீச்சிங் செஷன்லையும் சரி, ஒவ்வொரு வர்ஷிப் செஷன்லையும் பாருங்க, அங்கே பாத்ரூம் கிளீன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சாப்பாடு வர்றதை எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் சரி, பறந்து பறந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனா பாருங்க, நான் கவனித்தது, ஒரு செஷன்ல கூட அவர் உட்காரவும் இல்லை, ஒரு செஷன்ல கூட அவர் ஆராதிக்கவும் இல்லை. கடைசியில் முடிகிற நேரத்துல பிரேயர் கொண்டார். ப்ரே பண்ணுங்க, இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு இவ்வளோ இதெல்லாம் இருக்கு. நான் அவர் அவ்வளவு பிரயாசப்பட்டதுனால அவரை தனியாக அழைத்து நான் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடங்கள் அவர்கிட்ட பேசினேன். பிரதர், கர்த்தருக்குள் படுகிற பிரயாசங்கள் விருதாவா இராது என்று வேதம் சொல்லுகிறது உண்மைதான். ஆனால் இது கர்த்தருக்குள் படுகிற பிரயாசமா, இல்லை என்னுடைய ஸ்பிரிச்சுவல் செக் பாக்ஸை நான் டிக் பண்ணிக்கிறதுக்காக, என்னுடைய குற்ற உணர்ச்சியை நான் மறைத்துக் கொள்ளுகிறதற்காய் படுகிற பிரயாசமா? உங்களை நீங்களே உங்களோட ஐ எம் a visiting man of God. எனக்கு தெரியாது இது. ஆனால் நீங்கள் உங்கள் இருதயத்தை சோதித்து பாருங்கள். நாம் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். அவ்விதமான நெருக்கி ஏவாத அன்பினாலே செய்கிற எந்த காரியமும் விருதாவே, அது எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு செக் எழுதி தூக்கி போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஓடி ஆடி நீங்க எல்லாவற்றையும் கிறிஸ்துவனுடைய அன்பினால பூரணப்பட்டு, அவருடைய இருதயத்தில் அவருடைய அன்பில நிறைக்கப்பட்டு நாம் செய்தோம்னா, அப்படிப்பட்டவர்களிடத்துல பிரியமானவர்கள் ஒரு வித்தியாசத்தை காண்பீங்க. அவ்விதமான ஒரு வாஞ்சை நமக்கு இருக்கிறதா? Jim Elliot, அவரோட very famous quote, he is no fool who gives what he can't keep for what he can't lose. தான் இழக்கக்கூடிய ஒன்றை இழக்க முடியாத ஒன்றிற்காய் கொடுக்கிறவன் முட்டாளல்ல. ஜிம் எலியட் ஒரு மிஷனரி சொன்ன ஒரு காரியம். ட்ரைபல் பீப்புள் மத்தியில் ஊழியம் செய்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர். அவருடைய மனைவி அதே ட்ரைபல் பீப்புள் மத்தியில் ஊழியம் செய்து பலரை ரட்சித்தவர் ஜிம் எலியட். Just this is a very famous quote. He is no fool who gives what he can't keep. தான் வைத்துக் கொள்ள முடியாத ஒரு காரியத்தை இழக்க முடியாத ஒரு ஐஸ்வர்யத்திற்காய் கொடுக்கிறவன் முட்டாளல்ல. எனிவே அதை நீங்க வச்சுக்க முடியாது. உலகத்தில் இருக்க எதையும் நீங்க வச்சுக்க முடியாது. அதை இழக்க முடியாத ஒரு சந்தோஷத்திற்காய் கொடுக்கிறவன் ஒரு முட்டாளல்ல என்று பாருங்க. அவ்விதமான நம்முடைய சிந்தை, ஆண்டவரே உமக்காய் நான் ஓடுகிறது உம்முடைய அன்பினாலே நெருக்கி ஏவப்பட்டு, வெறும் கடமைக்கு செய்யணுமே என்று அல்ல, அந்த சிந்தை நமக்குள்ள இருக்கணும் எப்பவுமே. இப்ப கடைசியா இதுதான் நம்ம அதிகமாய் நான் தியானிக்க வாஞ்சித்த பகுதி. இது இன்னைக்கு நல்ல நிலத்துல விழுந்த விதை. நல்ல நிலத்துல விழுந்த விதை பாருங்க, நல்ல நிலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல விதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டுமே எந்த குறைவும் இல்லாதது. ஆனால் 30, 60, 100 பலன் என்று சொல்லி இருக்கிறது. இதுதான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன். besides the seed and the ground, விதையையும் தாண்டி, நல்ல நிலத்தையும் தாண்டி, நல்ல விதை நல்ல நிலம் இதுவும் தாண்டி ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது நாம் கனி கொடுக்கிற மரங்களாய் மாறுகிறதற்கு. அதை குறித்து தான் நாம் விரைவாக தியானித்து இன்றைய செய்தியை நாம் முடிக்கலாம். ஆக்சுவலா முதல்ல what happens after planting is very very important.
இப்போ நீங்க எல்லாரும் நம்ம ஒரு பெரிய பயாலஜிஸ்டா இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. எந்த விதையுமே ஓவர் நைட்டா விளையாது. நம்ம பயாலஜிஸ்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. விதை வளர்றதுக்கு என்னென்ன வேணும்? நிலமும் விதையும் மட்டும் இருந்தா போதுமா? வேற என்ன வேணும்? தண்ணீர் வேணும், காற்று வேணும். There are things that are besides this perfect seed, perfect ground. இவை இரண்டையும் தாண்டி சில காரியங்கள் நிச்சயமாய் தேவைப்படுகிறது. அவை என்ன? அதை குறித்து தான் நாம் சிந்திக்க. முதலாவது தண்ணீர். தண்ணீர்ன்றது வேதத்துல எதை யாரை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவரை, அவருடைய அந்த கிளென்சிங் ஸ்பிரிட், அந்த பரிசுத்த ஆவியானவரை தண்ணீருக்கு பாருங்க. நாம எப்போதோ ஒரு முறை எங்கேயோ ஒரு இடத்துல அபிஷேகம், எவ்விதமோ அப்படி அல்ல. வேதம் சொல்லுகிறது, யார் யார் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய குமாரனும் குமாரத்திகளுமாய் இருக்கிறார்கள். See, occasional anointingன்றது ஒரு விதம். ஆனால் அந்த அபிஷேகத்தில் வாழ்கிற வாழ்க்கை, அந்த அபிஷேகத்தினால நடத்தப்படுகிற வாழ்க்கை என்பது முற்றிலும் வேறானது. ஒரு சின்ன உதாரணத்தின் மூலமா, அதாவது நீங்க யாருடைய கம்பெனியில இருந்தாலும், எப்பேற்பட்ட மிகச்சிறந்த சபையிலே நீங்க இருந்தாலும் வழி தவறி போகக்கூடும். ஆவியானவருடைய அந்த பரிசுத்தமாக்குதல் உங்களோடு இல்லை என்றால் நிச்சயமாய் வழி தவறி போகக்கூடும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரு? யூதாஸ். He was under the best teacher in the world. இல்லையா? இயேசுவோடு தான் இருந்தார். அவர் எல்லாரும் இயேசுவானவர், எல்லாரையும் தான் ஒரே மாதிரி தான் அழைத்தார், ஒரே மாதிரி தான் நடத்தினார். எல்லாமே பாருங்க, அதாவது யோவான் 13:11 வாசிக்கிறோம், தம்மை காட்டிக் கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தை யூதாஸ் கேட்ட பொழுது அவன் இருதயத்துல குத்தப்பட்டிருப்பானா, குத்தப்படலையா? அது நீங்களும் நானும் பதில் சொல்ல முடியாது, அவனுக்கு மட்டும்தான் தெரியும், இல்லையா? நாமும் சபைக்கு வந்து வசனத்தை கேட்டுட்டு நல்ல வேலை. சிலர் சொல்லுவாங்க, இந்த சமயத்தில் பிரசங்கம் முடிஞ்ச உடனே, இன்னைக்குன்னு பார்த்து என் ஒய்ஃப் வராமல் போயிட்டா பாஸ்டர், இன்னைக்குன்னு பார்த்து என் ஹஸ்பண்ட் வராமல் போயிட்டாங்க பாஸ்டர். ஏன்னா இவங்களுடைய சிந்தையெல்லாம் என்ன, அவளுக்கு தான் இந்த போதனை எல்லாம் தேவை, நான் நல்லா இருக்கேன். யூதாஸ் என்ன நினைச்சிருப்பான், அவர் யாரை பத்தியோ சொல்றாரு. See, self justification. பாருங்க, manifestation of the spirit could be occasional. பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடுகள் நம்மிடத்துல அவ்வப்பொழுது இருக்கலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதல் எந்நாளும் நம்மோடு இருக்கும், எந்நாளும் நம்மோடு இருக்கும். அந்த ஒரு தண்ணீர், அந்த ஒரு பரிசுத்தமாக்குதல் நமக்குள்ள இல்லைன்னா நிச்சயமாய் நமக்குள்ள விதைக்கப்பட்ட விதை 30, 40, 50 இல்லை 20 அப்படிதான் பலன் கொடுக்கும். நம்ம அந்த 100 மடங்கு பலனுக்கு நாம் கடந்து செல்லுகிறது. யூதாஸ் பாருங்க, எல்லாரையும் போலதான் தொடங்கினான். எப்போ மாறினது அவனுடைய இருதயம்? எப்பொழுது மாறினது அவனுடைய வாழ்க்கை? பாருங்க, கடைசி முறையாய் இயேசுவானவர் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். மத்தேயுல வாசிக்கிறோம், 26, 25 வாசிக்கிறோம், அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி இயேசுவானவர் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். இந்த பாத்திரத்துல உங்கள ஒருவர் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு. அப்ப கூட அவனுடைய இதயம் குத்துட்டு. ஆனா யூதாஸ் என்ன கேட்கிறான்? ராபி, நானோ? அந்த நிமிஷத்துல அவன் மனம் மாறி தேவனிடத்துல ஒரு மன்னிப்பு கேட்டிருந்தா கூட காரியங்கள் வேறு விதமா இருந்திருக்கும். ஆனா பாருங்க, ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டா, ஓ ராபி நானோ? ஏற்கனவே எல்லா காரியங்களும் செய்தாகிவிட்டது. பிரியமானவர்களே, யூதாஸை பார்த்து நம்ம கையை காமிச்சு பேசலாம். நாம் எத்தனை முறை ஆராதனைக்கு வந்து நம்முடைய வாழ்க்கை மாறாது இருக்கிறது? அவை ஒவ்வொன்றும் those are the Judas moments. ஆண்டவரே, நான் மன்னிப்பை பற்றி எவ்வளவோ பிரசங்கம் கேட்கிறேன், இன்னும் என் சித்தி கூட நான் பேசலையே, என் சித்தப்பா கூட நான் பேசலையே, என் அண்ணன் கூட நான் பேசலையே, என்னுடைய அண்ணி கூட விரோதமா இருக்கு. நம்ம குடும்பங்களுக்குள்ள எவ்வளவு பகைகள் இருக்கு, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. சபைகளுக்குள்ளே எவ்வளவு வெறுப்பு இருக்கு, யோசிச்சு பாருங்க. நண்பர்களுக்கு இடையில எவ்வளவு ஒரு வெறுப்பும் விரோதமும் இருக்குது, யோசிச்சு பாருங்க. Each and every one of them are Judas moments. அப்ப மன்னிப்பை குறித்து பிரசங்கம் வரும்போது என்ன சொல்லுவாங்க? ஓ, எனக்கு பின்னாடி இருக்கவங்களுக்கு அவர் கோச்சிட்டு இருக்காரு, எனக்கு இல்லை. யூதாஸ் அப்படிதானே? ஓ ராபி நானும்? நான் இல்லை, சுத்தி இருக்கவங்களுக்கு, எனக்கு இல்லை. பாருங்க, நமக்கு ஏன் நம்ம அந்த 100 மடங்கு கொடுக்க முடியாமல் போகிறது என்றால் இதனாலதான்.
யூதாசனுடைய கீழ் விழுதல் ஒரு நாள் ஆரம்பிக்கல. இட்ஸ் ஸ்லோ எரோஷன். முதலாவது தண்ணீர், அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த தண்ணீர் நமக்கு வேண்டும். ஜீவ தண்ணீர் நமக்கு வேண்டும். தாகமா இருக்கிறவன் என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவன் என்று இயேசுவானவர் எப்போ கடைசி நாட்களிலே ஆலயத்தின் முற்றத்தில் நின்று கூப்பிட்டு அழைக்கிறார். பாருங்க, அந்த ஜீவ தண்ணீர், ஜீவ ஆவியானவர் நமக்குள்ள இல்லைன்னா நமக்கு நம்ம அந்த 100 மடங்கு பலனுக்கு ஒரு நாள். இரண்டாவது வெளிச்சம். அதை சொல்லலை நீங்க, பட் ஆனா ஒரு செடி வளர்றதுக்கு, ஒரு விதை வளர்றதுக்கு நல்ல உரம் போட்டு நல்ல செடியை கொண்டு போய் கிளாஸில் போய் போட்டி வச்சிருங்க, வளர்ந்து வருமா? வெளிச்சம் வேணும், வெளிச்சம் வேணும். இயேசுவும் அவருடைய ரட்சிப்பும், அந்த ரட்சிப்பு நிறைவேற நாம் படுகிற பிரயாசங்கள், நெவர் டேக் இட் ஃபார் கிராண்டட், நெவர் எவர் டேக் இட் ஃபார் கிராண்டட். நம்முடைய வாழ்க்கையில லைட் அண்ட் டார்க்னஸ் இஸ் ஆல்வேஸ் அ சைக்கிள். மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். எந்த பிரச்சனைகளும் வராத ஒரு வாழ்க்கை கிடையாது. அப்படி ஒரு கிறிஸ்துவத்தை போதிக்கிற கிறிஸ்தவமே கிடையாது. ஆண்டவரே உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு சொல்லிட்டாரு. இவங்க சொல்றாங்க நீங்க மாறிங்க, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு துன்பமும் வராது. இன்றைக்கு கிருபை பிரசங்கங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, மாறி 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 தான் வரும். சத்துரு என்ன செய்வான் தெரியுமா? அந்த இருளின் நாட்களில அந்த வெளிச்சத்தை சந்தேகிக்கும்படியாய் நம்மை தூண்டுவோம். ஆமா, இவ்வளவுலாம் ஜெபிச்ச, கடைசியில் உன் லைஃப் எப்படி இருக்கு? அவெல்லாம் ஜெபிக்கிறானா? அவெல்லாம் ஜெபிக்கணும். நான் வாழ்க்கை நல்லா தானே இருக்கா உங்களுக்கு? அவங்களாம் நல்லா தானே இருக்காங்க. நீ எதுக்கு வீணா வேஸ்ட் பண்ணிட்டு காலையில எது சீக்கிரம் எந்திரிச்சுக்கிட்டு நைட் உட்காந்து பைபிளை படிச்சுக்கிட்டு? ஏன்? கண்டிப்பா அந்த டெம்டேஷன்ஸ் வரும். சத்துரு கொண்டு வந்துகிட்டே இருப்பான், சிறிய சிறிய விதங்கள்ல, பல விதங்கள்ல. when you are in darkness, hold on to the only light that you know. ஆனா சாத்தா என்ன செய்வான் தெரியுமா? அந்த இருள்ல தான் வந்து அந்த வெளிச்சத்தை சந்தேகப்படும்படிக்காய் நம்மை தூண்டுவான். அதை எதிர்த்து நிற்கிற நம்முடைய ரட்சிப்பின் வேர்கள் இயேசுவுக்குள்ளாய் be rooted and grounded in his word. அவருடைய பாருங்க, ஆவியானவரை குறித்து பார்த்தோம். அவரை குறித்து இயேசுவானவர் சொல்லும் பொழுது, வாக்களிக்கப்பட்ட ஆவியானவர் வரும் பொழுது உங்களுக்கு புதிய புதிய தரிசனங்களை கொடுப்பார், புதிய புதிய பாடங்களை கற்றுக் கொடுப்பார். அவர் சொல்லல. என்ன சொன்னாரு? வாக்களிக்கப்பட்ட ஆவியானவர் வரும் பொழுது நான் உங்களுக்கு போதித்தவைகளை நினைப்பூட்டுவார். அந்த சத்தியத்துல மீண்டும் மீண்டுமா. எதுக்கு ஆராதனைக்கு வரும்? நான் வீட்டுல உட்காந்து ஃபுல்லா பைபிள் படிக்க முடியாதா? வீட்டுல உட்காந்து ஃபுல்லா ஜெபிக்க முடியாதா? எனக்கு பைபிள் ஸ்டடிக்கு வரும். ஏன் எனக்கு ஆழமா போய் ரிசர்ச் பண்ண முடியாதா? கூகுள்ல உட்காந்து ஆழமா நான் உட்காந்து ஒரு காமெண்ட்ரியை வாங்கி உட்காந்து வாசிக்க முடியாதா? மீண்டும் மீண்டுமாய் நம்ம reinforce the truth inside of you. ஏன்னா கொஞ்சம் இடம் விட்டாலும் வச்சுக்கோங்க, சத்துரு களைகளை விதைப்பான். பாருங்க, நமக்கு அந்த ஒரு வெளிச்சத்துல, அதாவது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம் யோவான் 3:4. நமக்கு இருக்கிற வெளிச்சம், இயேசுவுடைய வெளிச்சம் சாதாரணமானதல்ல. அவருடைய ஜீவன், அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு வெளிச்சமாய். In him was life and that life was light unto men. நமக்கு வெளிச்சம் இல்லாமல் நாம் போகிற நாட்களில அவருடைய ஜீவனை பற்றி கொள்ளுகிற, ஜீவன் என்ன அர்த்தம்? நம்முடைய ஜீவனை போன்ற அந்த ரட்சிப்பை பற்றி கொள்ளுகிற ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு வேணும். நம்முடைய ரட்சிப்புல நாம் பலப்பட பூரண ஆவியானவர் இல்லாம அது நம்மால முடியவே முடியாது. அவர் நமக்கு வெளிப்படுத்தினாலுடைய, அவர் நமக்கு அந்த பாதைகளில நடத்தினாலுடைய. எனக்கு அந்த 1:4 நல்ல வசனம், 5வது வசனம் அழகாய் அதை முடிக்கும். அந்த ஒளி எங்க பிரகாசிக்குமா? இருளிலே பிரகாசிக்கும். அதோட மட்டும் முடியல, அதற்கு அடுத்துதான் ரொம்ப முக்கியமானதே. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இங்கிலீஷ்ல தமிழ் டிரான்ஸ்லேஷனோட இங்கிலீஷ் இஸ் பெட்டர் ஹியர். The Bible says the darkness did not comprehend it. Comprehend என்ன தெரியுமா? டார்க்னஸ்க்கு இது புரியவே இல்லை. புரிஞ்சாதானே மேற்கொள்றது. It doesn't even understand this light. சத்துருவுக்கு தேவனுடைய வல்லமையோ வலிமையோ அவருடைய வெளிச்சமோ அவருடைய he can't even comprehend. ஐயோ, இவன் எந்த பலத்துல ஓடுறான்னு எனக்கு தெரியலையே, எந்த பலத்துல இவள் நிற்கிறாள் என்று எனக்கு தெரியலையே, இவர்களை சுற்றி ஒரு வல்லமை இருக்கிறதை நான் காண்கிறேனே, ஒரு அபிஷேகம் இருக்கிறதை காண்கிறேனே, என்னால ஒண்ணுமே செய்ய முடியலையே. பாருங்க, பிலேயாம் என்ன செஞ்சான்? அந்த ராஜா கிட்ட சொல்றான், நான் சபிக்கதான் வாயை திறக்கிறேன், ஆனா என்னால முடியல. சாபங்களை ஆசீர்வாதங்களாய் மாற்றி போடுகிற தேவன் அவர். ஆமென், ஹல்லேலூயா.
நம்முடைய வாழ்க்கையில அந்த ஜீவன் இருக்கும் பொழுது, நம்முடைய ரட்சிப்பின் மேன்மையை உணர்ந்தவர்களாய் நாம் இருக்கும் பொழுது, அதனாலதான் பவுல் சொல்வாரு, சாதாரணமா எண்ணாதீங்க, நீங்க பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை அற்பமா எண்ணாதிருங்கள். ரட்சிப்பை குறித்ததான ஒரு குதூகலம் நமக்கு எத்தனை பேருக்கு இருக்கு? நம்முடைய பிள்ளைகள் ரட்சிப்பின் முழுமைக்குள்ள இருக்கிறார்களா? அவங்க எப்ப அபிஷேகம் பெறுவாங்க என்ற வாஞ்சை, அதற்காக நாம் எத்தனை பெற்றோர் ஜெபிக்கிறோம்? அவங்க நம்ம குடும்பத்துல பிறந்ததுனால ரட்சிக்கப்பட்டாங்கன்னு நினைச்சோம்னா கொண்டு போய் மாட்டு தொழுவத்துல இருந்தீங்கன்னா வேணா மாடா? சபையில இருக்கவங்க எல்லாம் கிறிஸ்தவங்கன்னா மாட்டு தொழுவத்துல இருக்கவங்க எல்லாம் மாடுதான். நம்ம போய் நின்னா நம்மளும் மாடாயிருவோமா? அந்த ஒரு வாஞ்சை, அந்த ஒரு வைராகியம், என் ரட்சிப்பை குறித்ததான வைராகியம், அபிஷேகத்தை குறித்ததான வைராகியம், என் பிள்ளைகளுக்காய் போராடி ஜெபிக்கிற அந்த ஒரு வைராகியம், நமக்கு அதுதான் ரட்சிப்பின் கிரியைகள், ரட்சிப்பின் வெளிப்பாடுகள். தேவன் நம்மை பயன்படுத்தணும்னா 100 மடங்கு விதை கொடுக்க, கனி கொடுக்க பயன்படுத்தணும்னா அந்த வாஞ்சை நமக்குள்ளாய் எப்பவுமே இருக்கணும். பாருங்க, சந்திரன் நம்முடைய கண்களை விட்டு விலகி போகலாம், ஆனால் ஒளியை ஒரு நாளும் இழக்காது. ஒருவேளை சந்திரன் ஒளியை இழந்து போச்சுன்னா அதோட அர்த்தம் என்ன? What does it mean? ஒரு நாள் வந்து there is no light in the moon at all அப்படின்னா என்ன அர்த்தம்? The sun has gone dark. இல்லையா? சந்திரனுக்கு சுயமா ஒளி ஏதாவது இருக்கா? வெறுமனே சூரியனை பிரதிபலிக்கிறது. சோ சந்திரன் இருளா போச்சுன்னா என்ன அர்த்தம்? சூரியன் இருளாய் போய்விட்டது. பிரியமானவர்களே, the son of righteousness, நீதியின் குமாரன், son of righteousness, நீதியின் சூரியன் என்று தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு. நம்முடைய நீதியின் சூரியன் ஒரு நாளும் அஸ்தமிக்கிறவர் அல்ல, அவர் இருளை மேற்கொள்ளுகிறவர். நமக்கு அது ஒரு வெளிச்சமாய் இருக்கிறது. பாருங்க, ஏசாயா 60:19 அருமையான ஒரு வசனம். ஏசாயா 60:19 சொல்லுகிறது, இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும், சந்திரன் தன் வெளிச்சத்தினால் உனக்கு பிரகாசியாமலும். யாரு நித்திய வெளிச்சமாய் இருப்பார்? கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். ஆமென். அப்படிப்பட்ட வெளிச்சம் தான் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற ரட்சிப்பு, உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற ஆவியானவர். அந்த ரட்சிப்பினாலே நம்ம இருதயத்திற்குள்ள வந்த ஆவியானவர். Do we realize that? ரட்சிப்பை குறித்ததான ஒரு சந்தோஷம், ஒரு பூரிப்பு, ஒரு மகிழ்ச்சி நமக்கு இருக்கிறதா? தாவீது சொல்றாரு, இத்தனை நன்மைகள் எனக்கு செய்த தேவனுக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? என் ரட்சிப்பின் பாத்திரத்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ வந்து பிராங்க்லின் அண்ட் ஏஞ்சல் எனக்கு ஒரு பெரிய ஃபேவர் பண்ணிட்டாங்க, நான் உங்களுக்கு என்ன பதில் செய்யணும்னு நினைப்பேன்? I will try to reward them with the best of the best I have. இல்லையா? தாவீது என்ன நினைக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிற பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் என்னது? என் ரட்சிப்பின் பாத்திரம், என் முழு ராஜ்யபாரம் அல்ல, எனக்கு இருக்கிற எல்லா ஐஸ்வர்யங்களும் அல்ல, என்னுடைய பிள்ளைகள் அல்ல, நான் ஜெயித்த ராஜாக்கள் அல்ல, எனக்கு என்னிடத்தில் இருக்கிற the greatest of the greatest I have. தாவீது சொல்றாரு, இத்தனை நன்மைகள் எனக்கு செய்தவருக்கு என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என் ரட்சகரை தொழுது கொள்வேன். ஆமென். நமக்கு நம்முடைய ரட்சிப்பை குறித்து பிரியமானவர்கள் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கணும். ஆண்டவரே, நான் சும்மா பெயர் கிறிஸ்தவன் அல்ல ஆண்டவரே, என்னை நீர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர், என் பெயரை காலங்கள் தோன்றும் முன்பே நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, நீங்க சொல்லி முன்குறித்திருக்கிறீங்க ஆண்டவரே, என்னை நீர் விதைக்கிறவளாய் அழைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த ஒரு வைராகிய வாஞ்சை நமக்குள்ள இருக்கும் பொழுது யோசிச்சு பாருங்க, தேவனை குறித்து வைரம் நமக்கு சொல்லும் போது அவர் நம்மை பற்றின வைராகிய வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார்னு சொல்லுது. நமக்கு எவ்வளவு இருக்கணும்? அவருடைய ஜீவன் நம்ம நம்பி இருக்குதா? ஆனா அவர் நம்மை குறித்து வைராகிய வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். ஆனா நம்ம ஜீவன் அவரை நம்பி இருக்கிறது. நமக்கு எவ்வளவு வைராகிய வாஞ்சை வேணும்? எவ்வளவு வைராகிய வாஞ்சை வேணும்? அடுத்து காற்று, ஏர். ஏர் சிக்னிஃபைஸ் காட்ஸ் ஆம்னிபிரசன்ஸ். தண்ணீர் எல்லா இடத்துலயும் இல்லாம போலாம், வெளிச்சம் எல்லா இடத்துலயும் இல்லாம போலாம். காற்று இல்லாத இடம் ஏதாவது இருக்கா? காற்று இல்லாத இடம் ஏதாவது? எதுவுமே கிடையாது. The omnipresence of God, omnipresence of God, omnipresence of the Holy Spirit. பிரசங்கியின் புத்தகத்தில் 11:5 சொல்லுகிறது, ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்றும் நீ அறியாது இருக்கிறது போலவே
எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். குறிப்பா இந்த இருளின் நாட்களில நாம் நடக்கும் பொழுது நமக்கு தெரியணும். ஏன்னா எனக்கு மிக பிடித்தமான இன்னொரு வசனம் வேதத்துல யோபு 23:10. யோபு தன்னுடைய கொடூரமான நாட்களில அவர் சொல்லுகிறார், ஐயா நான் வலதுபுறம் பார்க்கிறேன், அவர் கிரியைகளை காணோம். ஐயா இடதுபுறம் பார்க்கிறேன், அவர் கிரியைகளை காணோம். நான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கேன். ஆனா ஒன்று மட்டும் எனக்கு நிச்சயமா தெரியும். என்னது? அவர் என் வழிகளை அறிந்திருக்கிறார். ஆமென். என் சகோதரனே சகோதரியே, இங்கு அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வழிகளையும் தேவன் அறிந்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருடைய தடுமாறுதல்களையும் சஞ்சலங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். கணவன் மனைவியை அறியாத விதமாய், மனைவி கணவனை அறியாத விதமாய், பிள்ளைகளை பெற்றோர் அறியாத விதமாய் சகலத்தையும் அறிந்த ஒரு தகப்பன் நமக்குண்டு, ஒரு தேவன் நமக்குண்டு. அவர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய பெயரை உள்ளங்கையில பதிந்து வைத்திருக்கிறேன். ஆமென். அந்த ஒரு ரட்சிப்பு, அந்த ஒரு, அதனாலதான் இயேசுவானவர் ரொம்ப அழகா சொன்னார், this is the best way. apart from me you can do nothing. என்ன இல்லாம, காற்று இல்லாம யாராவது உயிர் வாழ்ந்துருவீங்களா? அவருடைய பிரசன்னம் இல்லாமல் நாம் செல்லுகிற எந்த இடத்தில் கிடைக்கிற வெற்றியும் நமக்கு தோல்வியே. அவருடைய கரத்திலிருந்து வராத எந்த நன்மையும் நமக்கு நன்மையானது அல்ல. அதான் வேதம் சொல்லுது, நன்மையான யாவும் எங்கிருந்து வருது? பரத்தின் ஜோதிகளாகிய பிதாவிடத்திலிருந்து வருது. அவரிடத்திலிருந்து வராதது. நம்ம ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது சாத்தான் தன்னுடைய ஆசீர்வாதங்களால் என்ன வழிதவறி போய்விட பண்ணக்கூடாது. ஆண்டவரே நம்ம சொல்லணும், நீர் தராத ஐஸ்வர்யங்கள் எனக்கு வேண்டாம், நீர் தருகிறதை தொடுகிறதற்கு எவனுக்கு அதிகாரம் இல்லை. அதுதான் நம்முடைய ஜெபமா இருக்கணும். எனக்கு ரொம்ப நீதிமொழிகள்ல பிடித்த ஒரு ஜெபம் அதுதான். அந்த ஜெபத்துல அழகா சொல்லுவான், ஆண்டவரே நான் ஐஸ்வர்யத்தினால உம்மை மறுதலித்து விடாதபடிக்கு, தரித்திரத்தினால உம்முடைய நாமத்தை நான் அவசங்கேன், அன்றாட உணவை எனக்கு கொடுங்க ஆண்டவர். எனக்கு என்ன தேவை என்று என்னை விட நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. that's enough for me. அதுதான் நம்முடைய வைராக்கியமாய். கடைசியாய் இவை எல்லாவற்றுக்கும் மேலாய் ஒன்றை நம்ம சொல்ல மறந்துட்டோம். தண்ணீர், வெளிச்சம், காற்று, எல்லாவற்றுக்கும் மேல பிரயாசம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? விதையை போய் ஹோம் டிப்போல வாங்கிட்டு வந்தீங்க இல்லையா? அதுக்கு ஒரு தொட்டியை வாங்கினீங்க இல்லையா? அதுக்கு கொஞ்சம் மண்ணை வாங்கினீங்க இல்லையா? அதை உட்காந்து கையெல்லாம் அடுக்காக உட்காந்து அதை தோண்டி போட்டு வச்சு விதைச்சு தண்ணி ஊற்றி அதை டெய்லி காலையில் எந்திரிச்சோடனே போய் பார்த்து அதில் வர்ற ஒரு பிரயாசம் என்று ஒன்று இருக்கிறது இல்லையா? அந்த பிரயாசங்கள் மிக மிக முக்கியம். ஆனா அந்த பிரயாசத்துல ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? your labor is not to make things happen, your labor is to yield for the Lord to make things happen. நம்முடைய பிரயாசங்கள் கிரியைகளை நடப்பிக்கிறதற்கல்ல, தேவனுடைய கிரியைகள் நடப்பிக்கப்படும்படிக்காய் நம்மை ஒப்பு கொடுக்கிறதே அந்த பிரயாசம். ஆமென். நமக்கு அந்த you yield to the Lord's operating, Lord's working. அதனாலதான் ஒரு வேதனையின் பாதையில நடக்கும்போது நாம் அவரை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவரே, இதன் மூலமாய் நான் என்ன கற்றுக்கொள்ளணும்? எவருக்கு நான் கற்றுக் கொடுக்கணும்? எதற்கு என்னை ஆயத்தப்படுத்துறீங்க ஆண்டவரே? அது பவுல் அப்போஸ்தலர் அழகா சொல்லுவார் இல்லையா? நாங்கள் பெற்ற அந்த ஆறுதலினாலே உங்களை நாங்கள் ஆறுதல் படுத்த. அவர் என்ன சொல்றாரு? எனக்கு வந்த துன்பத்திற்கு ஒரு நோக்கம் உண்டு. என்னது? உங்களை ஆறுதல் படுத்துறதுக்கு. அதனால என்னுடைய துன்பத்தினால நீங்க மனந்திறந்து போயிடாதீங்க சொல்லுகிறார். அந்த சிந்தை நமக்கு இருக்கும் பொழுது இதன் மூலமாய் நான் என்ன கற்றுக்கொண்டு இதுல நான் எப்படி ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தின் பாத்திரமா இருக்கணும் ஆண்டவரே என்று நாம் தேவனிடத்துல கேட்கும் பொழுது பாருங்க, இப்ப தெரியுதா ஏன் நல்ல விதை நல்ல நிலத்துல விழுந்தது 100 மடங்கு பலன் தரலன்னு? வெறும் நல்ல விதை மாத்திரம் அல்ல, வெறும் நல்ல நிலம் மாத்திரம் அல்ல, அவற்றிற்கு மேலாய் பல there is an ecosystem that is required. அந்த ecosystem நீங்க பாருங்க, இன்றைக்கு நம்முடைய சபையில வந்து சபை கூடி வருதலை தள்ளி விடாதிருங்கள் என்று வேதம் எதுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது? This is the ecosystem. We are not a perfect place. We are not a perfect ecosystem. இது எல்லாவற்றுக்கும் மேலாய் இன்னொரு காரியம், விஷமான களைகளுக்காகவும் வருகிற நோய்களையும் எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களா அந்த செடி இருக்கணும் இல்லையா? அந்த விதை இருக்கணும். இல்லைன்னா பூச்சி வந்து அரிச்சுட்டு போயிடும். இவ்வளவு காரியங்கள் தேவைப்படுகிறது
ஒரு சின்ன உலகத்தினுடைய விதை வளர்றதுக்கு, பரலோகத்தின் விதை வளர்றதுக்கு எவ்வளவு தேவைப்படும்? isn't it? பரலோகத்திலிருந்து நமக்குள்ளாய் விதைக்கப்பட்டிருக்கிற அந்த ரட்சிப்பின் விதைகள் இப்ப தெரியுதா? ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்னு ஏன் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாருன்னு? இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஆர்டினரி லேபர். ஒரு உலகத்துல விதை இன்ஸ்டன்டா வளராது. இன்ஸ்டன்டா வளர்ற காலம் இன்ஸ்டன்டா போயிடும் இல்லையா? ஒரு உலகத்துல வளர்ற ஒரு விதைக்கு இவ்வளவு பிரயாசங்கள் தேவைப்படுகிறது என்றால், ரட்சிப்பு என்கிற விதை நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது வளர்ந்து 100 மடங்கு பலன் தரணும்னா எவ்வளவு பிரயாசங்கள் நமக்குள்ளாய் தேவைப்படும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 30 மடங்கு என்பது நியர் சஸ்டனன்ஸ். தேவனுடைய பிள்ளைகள், சஸ்டனன்ஸ்னா என்ன? இருக்கிறத வச்சு பிள்ளைய ஓட்டிடுவோம். அதான் 30 மடங்கு. 60 மடங்குன்றது என்ன தெரியுமா? 2 மடங்கான ஆசீர்வாதங்கள், 2 மடங்கான வரங்கள், 2 மடங்கான கனிகள். எலிசா சொன்னது போல அவர் காலத்துக்கு அவருக்கு இருந்த அபிஷேகம் போதும். என் காலத்து பிரச்சனைகளை நான் சந்திக்கிறதுக்கு ஆண்டவரே எனக்கு 2 மடங்கு அபிஷேகம் வேண்டும், இரட்டத்தனையாய் வேண்டும். யாராவது இங்க இருக்கிறவங்க யாராவது எனக்கு இனிமேல் ப்ரொமோஷனே வேண்டாம்னு சொல்லுவீங்களா? எனக்கு இன்க்ரிமெண்டே வேண்டாம்னு சொல்லுவீங்களா ஆபீஸ்ல? ஆனால் ஆவிக்குரிய பிரயாசங்கள் என்ன எடுத்திருக்கிறோம்? போன வருஷம் மாதிரியே இந்த வருஷம் ஆராய்ச்சிட்டு இருக்கேன், இந்த வருஷம் மாதிரியே அடுத்த வருஷம் ஆராய்ச்சிட்டு இருக்கேன். ஆவிக்குரிய பிரயாசங்கள். ஆண்டவரே, எனக்கு என்னுடைய பிள்ளைகளை நான் இந்த காலகட்டத்தில் வளர்த்து வர்றதுக்கு எனக்கு இரட்டிப்பான அபிஷேகம் வேணும் ஆண்டவரே, இரட்டிப்பான வழி நடத்துதல் வேணும் ஆண்டவரே. நம்ம அந்த பிரயாசங்கள் நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும். ஆக்சுவலா ஸோ நமக்கு வெறும் டபுள் போர்ஷன் 100 டைம்ஸ்ன்றது என்ன தெரியுமா? சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன். சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன். அது விசுவாசத்தினால. அதனாலதான் விசுவாசம் என்கிற ஒன்று மட்டும் வரத்திலையும் இருக்குது, கனியிலையும் இருக்குது. யோசிச்சு பாருங்க, ஈசாக்கு பஞ்ச காலத்திலே விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்தான் என்று நல்ல வசனம் சொல்றோம். ஈசாக்கு விதை விதைக்கும் போது முதல்ல விளையுமானே ஒரு நிச்சயம் இருந்துச்சு. நீங்க நினைச்சு பார்த்திருக்கீங்களா? ஈசாக்கோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. ஈசாக்கு ஏதாவது தெரியுமா? ஆண்டவர் எனக்கு 100 மடங்கை கொடுக்க போகிறார், அதனால நான் விதைக்கிறேன். அவர் எனக்கு சொல்லலைன்னா நான் விதைக்கவே மாட்டேன். ஈசாக்கு அப்படியே செஞ்சாரு. ஈசாக் ஐயா, இந்த உலகத்தின் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நான் வணங்குகிற தேவன், அவர் என்னை போஷிப்பார். நான் விதைக்கிறேன், அவங்க விதைக்கல, இவங்க விதைக்கல, இவங்கெல்லாம் சும்மா இருக்கிறாங்க இந்த ஊர்ல, நான் மட்டும் ஏன் விதைக்கணும்? நானும் உட்காந்துருப்பேன். ஆண்டவர் எனக்கு என்னைக்கா ஒரு நாள் இருட்டில் வந்து சொல்லுவாரு, ரைட் வந்து சொல்லுவாரு. அன்னைக்கு நான் ஈசாக்கு அப்படியே உட்காந்துருந்தாரு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. ஈசாக்கு யார்? உலக பஞ்சமா இருக்கட்டும், மழையே இல்லாம இருக்கட்டும், கொடூரமான பஞ்சமா இருக்கட்டும், நான் விதைப்பேன். அதை விளைய செய்யறதும் விளைய செய்யாம இருக்கட்டும் கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. ஈசாக்குக்கு 100 மடங்கு வரும் தெரியவே தெரியாது. ஆனா அது சாட்சியானதற்கு காரணமே ஆபிரகாமை குறித்து சொன்ன அதே வசனம் தான் ஈசாக்கு. ஆபிரகாம் குறித்து என்ன சொல்லி இருக்குது? நம்புவதற்கு ஏதும் இல்லை என்றாலும் ஆபிரகாம் நம்பினார். 100 வயசு ஆயிடுச்சு ஆண்டவரே, ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, நம்புவதற்கு ஏதுமே இல்லை. ஈசாக்குக்கும் அதே தான். அவர் ஆபிரகாம் பார்த்து அப்பாவை பார்த்து கத்துக்கொண்டு இருப்பார். நம்புறதற்கு ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நான் விதைப்பேன், விளையிறது விளையாம போறது உங்க பிரச்சனை, அது எனக்கு கவலை இல்லை, அது உம்முடைய பிரச்சனை. உம்முடைய பிள்ளைகளை நீ ஒரு நாள் கைவிட மாட்டேன் எனக்கு தெரியும். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய விசுவாசத்திலிருந்து ஈசாக்கு ஆபிரகாம் இடத்திலிருந்து கற்றுக்கொண்டது போல கற்றுக்கொள்ளணும்னா இன்னைக்கு என்ன கற்றுக்கொள்வார்கள்? What would they learn from us, our children? நம்முடைய விசுவாச அறிக்கை, விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அந்த சிந்தை நமக்குள்ளாய் எப்போதுமே இருக்கணும். இந்த நாள்ல கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கிற அந்த ரெகபோத்துகளை நாம் சுதந்திரிக்கிற வாஞ்சி, அந்த ரெகபோத்தை குறித்து ஒருத்தனும் தர்க்கம் பண்ண மாட்டான். கர்த்தர் கொடுக்கிற ரெகபோத்தை குறித்து எவனும் கர்த்தரிடத்துல காத்திருந்து அவருடைய அபிஷேகத்தினால் பெற்றுக்கொள்ளுகிற. ஏன்னா யாக்கோபு கிணறு வெட்டின போது முதல் கிணறுக்கு வந்து முதல் 2 கிணற தூர்வாடுறாங்க, இருக்கிற கிணற தூர்வாடுறாங்க, அதை குறித்து தர்க்கம் பண்றாங்க. இது எங்கப்பா வெட்டின கிணறு, உங்கப்பா வெட்டின கிணறுன்னு. ஆனா 3வது கிணறு யாக்கோபு வெட்டி எடுத்து சொன்ன பொழுது சொல்றான், இது ரெகபோத். இதை குறித்து தர்க்கம் பண்ணுங்க. உலகம் நம்மோடு நிச்சயமாய் தர்க்கம் பண்ணும். வேதம் சொல்லுகிறது, அவன் தர்க்கங்களையும் விவாதங்களையும் குறித்து நோய் கொண்டவனாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறது. சத்துரு வருவான். ஆனால் நாம் தேவனுடைய ரெகபோத்தை நம்பி அவருடைய அபிஷேகத்தில் அது என்னாலும் குறையாத ஊற்று,
அந்த அபிஷேகத்தில் நிலை நிற்கிற பிள்ளைகளாய் நாம் நிற்போம் என்றால் நம்மை 100 மடங்கு நம்மை பலன் கொடுக்கிறவர்களாய் மாற்ற அவராலே கூடும். அவராலே கூடும். பாருங்க, சீஷர்கள் எல்லாரும், இதோடு இன்னைக்கு நம்ம முடிப்போம். சீஷர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்களா? ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. அபிஷேகம் பெற்றிருந்தாங்களா? அபிஷேகம் பெற்றிருந்தாங்க. சொல்ல போனா ஆண்டவர் இயேசுவானவர் அவங்களுக்கு மத்தியில வந்து நின்று ஊதி ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. சோ அதுவும் வந்துருச்சு அவங்களுக்கு. அப்புறம் எதுக்கு ஐயா போய் எருசலேமில காத்திருக்கணும்? நமக்குள்ளா இருக்கிற ஆவியானவர் என்பது ஒன்று. நமக்கு கொடுக்கப்பட்ட இயேசுவானவர் வந்து ஊதி ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதெல்லாம் அவர்களுடைய சொந்த வாழ்க்கைக்காய் தேவன் அவர்களுக்கு தந்தது. அவர்களோடு இருந்த நாட்களில அவர்களுக்கு கொடுத்த காரியங்கள். ஆனா இப்போ தேவை மாறுகிறது, சூழ்நிலைகள் மாறுகிறது, காலங்கள் மாறுகிறது. இயேசுவானவர் இனிமேல் இருக்க போறதில்லை. இவங்க தனிமையா இருக்க போகிறாங்க. இவர்களுக்கு ஒரு துணையாளர் வேணும். See, there is a difference between the Holy Spirit who's in us and who's upon us. நமக்கு மேல் இருக்கிற, அதனாலதான் சொல்றாரு அங்க போய் காத்திருங்க, மேலிருந்து உங்களுக்கு அருளப்படும் வரை. மேலிருந்து அருளப்படும் வரை. அந்த மேலிருந்து அருளப்பட்டப்ப என்னாச்சு? ஒவ்வொருத்தரும் சாட்சிகளாய் மாறினாங்க. சாட்சிகளாய் மாறினாங்க. நம்மை தேவன் அழைத்திருக்கிறது சாட்சிகளாய் இருக்கிறதற்கு, வெறும் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறதுக்கு இல்ல, வெறும் விசுவாசிகளாய் இருக்கிறதுக்கு இல்ல. ஒரு கிறிஸ்துவனாய் இருந்து ஒரு விசுவாசியாய் இருக்கிறதுல இருந்து சாட்சியாய் எழும்பி நிற்கணும்னா அது பரிசுத்த ஆவியானவராலே மாத்திரம் கூடும். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ரட்சிப்பை கொண்டு வந்து நம்முடைய இருதயத்தில் இருக்கிறவர் மாத்திரமல்ல, நமக்கு மேலிடுகிறவர் அவர். நமக்கு அந்த பலன், அதுதான் உன்னதத்திலிருந்து பலன் அருளப்படும் வரை. அந்த உன்னத பலன் நமக்கு வரும் பொழுது நாம் சாட்சிகளாய் எழும்பி நிற்போம். நம்மை கொண்டு தேவன் இந்த உலகத்தை மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உவமையை தேவன் கொடுத்த 100 மடங்கு நம்ம எல்லாருடைய வாஞ்சையும், ஆண்டவரே நான் 100 மடங்குக்கு போகணும் ஆண்டவரே. வெறும் 30 மடங்கு சஸ்டனன்ஸ்ல போயிடக்கூடாது. வெறும் 60 மடங்கு டபுள் போர்ஷன் கூட எனக்கு பத்தாது. எனக்கு பேராசை ஆண்டவரே, எனக்கு 100 மடங்கு நான் நிக்கணும். கனிதருகிறவனா இருக்கணும், கனிதருகிறவளா இருக்கணும். பரலோக ராஜ்யத்துல நீர் எனக்கு பண்ணியிருக்கிற வாசஸ்தலத்துல நான் நிம்மதியாய் ஓய்வு எடுக்கணும். அதற்கு என் முழு பிரயாசத்தோடு இந்த உலகத்துல ஓடும் ஆண்டவரே என்கிற வாஞ்சையோடு நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாய் அதை அவர் நமக்கு கொடுப்பார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்த பொழுது they knew Jesus like never before. 3.5 வருட காலங்கள் அவரோடு இருந்து இயேசுவை அறிந்ததை விட அதிகமாய் அவர்கள் அபிஷேகத்தில் அறிந்து கொண்டார்கள். 3.5 வருட காலங்கள் அவரோடு இருந்து பெற்றுக்கொண்ட அந்த உற்சாகம், அந்த ஒரு தைரியம், அவை எல்லாவற்றையும் விட 2 மடங்கு. ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட, ஏற்கனவே அபிஷேகம் பெற்ற பேதுரு அவரை ஒரு தூரத்தில் பின்தொடர்கிறார். ஆனா பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது எழும்பி நின்று பிரகாசிக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நினைக்கிறீங்களா, நீங்க நான் எங்க அவருக்கு பிரயோஜனப்படுறது? நான் இருக்கிற நிலைமையில நிச்சயமா உங்களால முடியாது, என்னாலையும் முடியாது, அவராலே முடியும். ஆமென். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? அவராலே கூடும், அவராலே கூடும். ஒன்றுமில்லாத நம்மை அவர் பரிபூரணப்படுத்த முடியும். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் மேலாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர், ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். எல்லாரும் கண்களை மூடி அப்பா, இந்த நாளில இந்த விதைக்கிறவனுடைய உவமையை கொண்டு ஐயா உம்முடைய ரட்சிப்பின் வல்லமையை, அபிஷேகத்தின் வல்லமையை நாங்கள் தியானித்திருக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நாம பாடினோம், அவர் வந்தால் சூழ்நிலை மாறும், அவர் வந்தால் முடியாததும் சாத்தியமாகும். ஆமென். அதனால என்னால முடியல என்கிற காரியங்கள் இனி வேண்டாம். அப்பா உம்மால எல்லாம் கூடும். என்னால முடியாதுன்றது எனக்கு எப்பவுமே தெரியும் ஆண்டவரே. ஆனா என்ன நம்பி நான் இல்ல, நான் உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. நான் உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. In the silence of your heart அவரை நோக்கி பார்ப்போமா? அப்பா, என் ரட்சிப்பை குறித்து நான் இவ்விதமாய் நான் நினைக்காதிருந்தால்
இப்படி ஒரு அற்புதமான ரட்சிப்பை குறித்து உணர்வில்லாதவனாய் நான் இருந்திருந்தான் என்ன மன்னிங்க ஆண்டவரே. நான் 100 மடங்கு பலன் தருகிறவனாய் இருக்கணுமே, இருக்கிறவளுக்கு பலன் தருகிறவளாய் இருக்கணுமே. நான் ஒரு அபிஷேகத்தின் ஒலிவ மரமாய் இருக்கணுமே ஆண்டவரே. ஒரு சின்ன பாடல், புதிய பாடல். I don't know how many of you know that. I will sing. ஆனால் இதை ஒரு ஜெபமாய் கர்த்தரை நோக்கி நாம் ஏறெடுப்போமா. பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீரே. பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீரே. மலர்ந்திடுவேன் நான் கனி கொடுப்பேன், உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன். மலர்ந்திடுவேன் நான் கனி கொடுப்பேன், உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன். நான் அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். வசனம்தான் பசியாற்றும் உணவு, பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். வசனம்தான் பசியாற்றும் உணவு, பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானி. எல்லாரும் நான் அபிஷேக ஒலிவ மரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே தகப்பனே, நீர் எங்களோடு பேசி இருக்கிற வசனத்திலிருந்து ஆண்டவரே, நாங்கள் ட்ரெடிஷனலா நாங்கள் தியானித்த விதமாய் அல்ல, இந்த விதைக்கிற ஓமையிலிருந்து ஆண்டவரே, எவ்விதமான நிலம் என்பதை நாங்களும் நீர் மாத்திரமே அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. வெளிப்புறமாய் நாங்கள் எவ்வளவோ படம் போட்டாலும், எவ்வளவோ நாங்கள் காண்பித்தாலும், உள்ள ஆழத்துல நாங்கள் எவ்விதமான நிலம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஐயா. அப்பா, நாங்கள் எங்கள் விசுவாச ஓட்டத்துல எங்கே நிற்கிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய அபிஷேக வாழ்க்கையில எங்கே இருக்கிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலே எங்களோடு இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வசனம் எதற்காய் புறப்பட்டதோ, எவருக்காய் புறப்பட்டதோ, அது கிரியை செய்யும்படிக்காய், தன் கிரியைகளை நடப்பிக்கும்படிக்காய் இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு விஷயம் அவரை துதிக்கலாமா, ஒரு விஷயம் அவருக்கு நன்றி செலுத்தலாமா? அப்பா, உம்முடைய விலையேறு பெற்ற ரத்தத்தினாலே என்னை மீட்டுக் கொண்டீரே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, எங்களை திக்கற்றவர்களாய் விடாமல் எங்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீர் தந்தீரே ஆண்டவரே. ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வசனங்களை நாங்கள் மறந்து போகாத படிக்கு அவர் எங்களுக்கு நினைப்பூட்டுகிறாரே. ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி, உமக்கு ஆராதனை அப்பா. அப்பா, நாங்க ஒவ்வொருவரும் 30 மடங்கு அல்ல, 60 மடங்கு அல்ல, 100 மடங்கு பலன் தருகிறவர்களாய் எழும்பணுமே ஆண்டவரே. அப்பா, கனிதராத கிளைகளை எல்லாவற்றையும் தரித்து போடுங்க ஆண்டவரே. நீர் நடாத நாற்றுகளை எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் இருந்து பிடிக்கி போடுங்க ஆண்டவரே. சத்துரு கொண்டு வந்த களைகள் அற்று போகட்டும் எங்க வாழ்க்கையில ஆண்டவரே. அப்பா, எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, எங்க வாழ்க்கையில நாங்க ஒப்பு கொடுக்காத இடங்கள் இருக்கும் என்றால், உம்மை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாத, உம்மை அனுமதிக்காத இருதயத்தின் அப்பா அந்த டார்க் கார்னர் சொன்னான், இந்த வேளையில நாங்கள் திறந்து கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில இன்னும் எவரை நாங்க மன்னிக்கணும் அப்பா? எங்க வாழ்க்கையில எந்த பாவத்தை நாங்கள் விட்டு விலகணும்? நாங்கள் எந்த காரியங்களை சேர்க்கணும்? எந்த காரியங்களை கட்டி எழுப்பணும்? எதை நாங்கள் இடித்து தள்ளணும்?
கர்த்தாவே, ஆவியானவர் எங்களுக்கு பலன் தருவாராக. ஆவியானவர் பலன் தருவாராக தகப்பனே. அப்பா, நாங்க கனி கொடுக்காத படிக்கு தடுத்து நிற்கிற சகலத்தையும் நீர் தரித்து போடும்படிக்காய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்க மாத்திரம் அல்ல, எங்க பிள்ளைகள் அபிஷேக ஒலிவ மரங்களாய் எழும்பணுமே ஆண்டவரே. அவங்க செல்லுகிற பள்ளிகளில, அவங்க செல்லுகிற கல்லூரிகளில தகப்பனே, அவர்கள் ஒலிவ மர கன்றுகளாய் எழும்பி நிற்கணுமே ஆண்டவரே. கனி தரணுமே ஆண்டவரே. ஒரு தேவ சந்ததியை நாங்க எழுப்பி நிறுத்தணுமே ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அவங்களுக்குள்ள பாய்ந்து போகணுமே. எங்களுக்கு நிறைய ரட்சிப்பின் உணர்வுள்ள இருதயம் அவர்களுக்குள்ள எழுப்பி வரணுமே ஆண்டவரே. அப்பா, அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வழி நடத்தும், கிரியை செய்யும். எங்களால் கூடாத காரியங்கள் உம்மால் கூடும் ஆண்டவரே. எங்களால் கூடாத காரியங்கள் உம்மால் கூடும். அந்த ஒரு கோரஸ் எல்லாரும் பாடி முடிக்கலாமா? நீர் வந்தால் சூழ்நிலை மாறும் ஆண்டவரே. அப்பா, முடியாததும் சாத்தியமாகும் ஆண்டவரே. அந்த கோரஸ் எல்லாரும் பாடலாமா? நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, ஆவியானவரே. நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நமக்காய் ஜீவன் தந்து தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி நம்மை மீட்ட குமாரனுடைய மனதுருக்கமும் நம்மை திக்கற்றவர்களாய் விடாமல் நமக்கென்று ஒரு ஆலோசனை கர்த்தர், நமக்கென்று ஒரு தேற்றரவாளர் பரிசுத்த ஆவியானவர், அவருடைய வழி நடத்துதலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.